அநீதிகளுக்கு ஆளாகும் முஸ்லிம்களுக்கு உதவி. முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் பகைவரின் பிடியில் சிக்கிக் தத்தளிக்கும் போது அவர்களுடைய பலவீனம், இயலாமையால் அவர்கள் சுயமாக விடுதலை பெற முடியாமல் போகும்போது அவர்களுக்கு உதவுவதற்காக வாளேந்திப் போராட முஸ்லிம்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தற்காப்புப் போரின் பிறிதொரு வகையாகும் இது. இத்தகைய சூழலில் சுதந்திரமும் வலிமையும் பெற்று மற்ற முஸ்லிம்களின் மீது பாதிப்புக்குள்ளாகியுள்ள முஸ்லிம்களுக்கு ஆதரவாக போரிடுவது, அவர்களைக் காப்பாற்ற முனைவது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது. பலவீனர்களாக்கப்பட்ட அடக்கிவிடக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக இறைவனுடைய வழியில் நீங்கள் போர் புரியாமல் இருக்க என்னதான் காரணம்? அவர்களோ, எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் வாழும் இவ்வூரிலிருந்து எங்களை வெளியேற்றுவாயாக. எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை உன்னிடமிருந்து அனுப்பி வைப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்பவரையும் உன்னிடமிருந்து அனுப்பி வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னோர் இடத்தில் இவ்வுதவியைப் பற்றி விளக்கமாக எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்பு இஸ்லாமிய நாட்டிற்கு புலம் பெயரவில்லையோ அவர்களுடைய எந்த விஷயத்திற்கும் நீங்கள் பொறுப்பாளர்கள் அல்லர். அவர்கள் புலம் பெயரும் வரை. ஆயினும் மார்க்க விவகாரங்களில் உங்களிடம் அவர்கள் உதவி கோரினால் அவர்களுக்கு உதவி புரிவது உங்கள் கடமையாகும். இந்த உதவி கூட உங்களோடு உடன்படிக்கை செய்துள்ள கூட்டத்தாருக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் இறைவன் பார்த்துக் கொண்டுள்ளான். சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டிருப்போர் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாய் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இவ்வாறு முஸ்லிம்களுக்கு உதவி செய்யாவிட்டால் பூமியில் பெரும் சீர்குலைவும் சீரழிவும் தலைதூக்கிவிடும். அடிமைத்தலையில் சீரழியும் முஸ்லிம்களுக்கும் சுதந்திரக் காற்றை சுவாசிக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையான தொடர்புகளை இவ்வசனம் விரிவாக விளக்கமாக வர்ணித்துள்ளது. முதலில் எடுத்த உடனேயே இறைநிராகரிப்பாளர்களுடைய நாட்டில் விரும்பியோ வேறு வழியில்லாமலோ தங்கியிருக்கின்ற முஸ்லிம்களோடு உங்களுக்கு எவ்விதமான அரசியல் சமூகத் தொடர்பும் கிடையாது என்று கூறிவிட்டது. அதாவது அவர்களோடு திருமண சம்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது, போர்ப்பொருட்களில் அவர்களுக்கென்று எந்தப் பங்கும் கிடையாது, தருமப் பொருட்களை அவர்களுக்காக செலவிட முடியாது, இஸ்லாமிய அரச பதவிகள் எதனையும் அவர்களுக்கு அளிக்க முடியாது, அவர்கள் தாருல் குஃப்ரை விட்டுவிட்டு தாருல் இஸ்லாமிற்கு ஹிஜ்ரத் செய்து வரும் வரை ஒருவரையொருவர் ஆதரித்தல், பக்கபலமாக இருத்தல் என்பதன் கீழ்வரும் இவ்வனைத்து தொடர்புகளும் அற்றுப்போன போதும் ஒரேயொரு தொடர்பு மட்டும் நீடித்து நிற்கும். அதுதான் உதவி செய்யும் உறுதுணை புரியும் தொடர்பு. அது மட்டுமல்லாது உதவியும் தீன் சார்ந்ததாகவே இருக்க வேண்டும். மார்ச்சி விவகாரங்களில் உங்களிடம் அவர்கள் உதவி கோரினால் என்ற வார்த்தைகள் அதையே குறிப்பிடுகின்றன. இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் உலகத்தின் எந்த மூலையில் வசித்து வந்தாலும் அவருக்கு உதவி செய்வது முஸ்லிம்களின் மீது கடமையாகும். உதவும் இந்த தொடர்பு ஒருபோதும் அறுபடாது. அவருடைய தீனுக்கு ஓர் ஆபத்து நேரிட்டால், அவர் மீது கொடுமை புரியப்பட்டால் தீனை முன்னிறுத்தி அவர் உதவி கோரினால் அவருக்கு ஓடோடிச் சென்று உதவி செய்வது முஸ்லிம்களின் மீது கடமையாகும். இருந்தபோதிலும் அவர் யாருக்கு எதிராக உதவி கோருகிறாரோ அக்கூட்டத்தினருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஏதேனும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தால் அதனை பின்பற்றுவதும் கடைப்பிடிப்பதும் முஸ்லிம் சகோதரர்களுக்கு உதவுவதை விட முக்கியமான விஷயமாகும். ஒப்பந்த காலம் முடியும் வரை அவனுக்கு உதவி செய்ய நினைப்பது கூடாதது ஆகும். இவ்விதி விளக்கப்பட்ட பிறகு உதவி செய்ய வேண்டியதன் அவசியமும் தேவையும் விளக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமை ஒழித்துக் கட்டுவதற்காக இஸ்லாமிய எதிரிகள் கை கோர்த்துக் கொள்கிறார்கள், ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். தங்களுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகளை, முரண்பாடுகளையெல்லாம் மறந்துவிட்டு ஒதுக்கித் தள்ளிவிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விடுகிறார்கள். நீங்கள் உங்கள் கொள்கை சகோதரத்துவத்தை கவனத்தில் கொள்ளாமல் இருந்தால், ஒருவருக்கொருவர் உதவி செய்யாமல் உறுதுணையாக திகழாமல் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? சீர்குலைவும் சீரழிவும் பல்கிப் பெருகிவிடும். ஃபித்னா என்றால் என்ன? இன்ஷா அல்லாஹ் நாம் வேறு பக்கங்களில் விரிவாக விளக்க உள்ளோம். ஃபித்னா என்றால் குர்ஆனுடைய கருதுகோளின்படி இறை நிராகரிப்பின் மேலாண்மை, ஆதிக்கம் மற்றும் தீனுல் ஹக்கை பின்பற்றி பவர்கள் மீதான கொடுங்கோன்மை, அராஜகம் ஆகும். இவ்வாறே ஃபசாது என்பது நேர்வழி இருக்க, வழிகேடு மேலோங்குவதை
நன்மையும் நற்பண்புகளும் அழிந்து போவதைக் குறிக்கின்றது. இவ்வாறு அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய ஏதேனும் ஒரு கூட்டம் அழிந்து போய்விடுவதையும் அல்லது அவர்கள் நேர்வழியிலிருந்து அகற்றப்படுவதையும் ஃபித்னா, ஃபசாதாக உருவகப்படுத்தியுள்ளான். இத்தகைய ஃபித்னாவை எதிர்த்து போராடுவதை முஸ்லிம்களின் மீது கடமையாக ஆக்கியுள்ளான். தற்காப்பின் நோக்கம், குறிக்கோளும். இதுவரை விளக்கப்பட்ட தற்காப்புப் போரின் பல்வேறு வகைகளைப் பற்றியும் நீங்கள் ஆழமாக சிந்தித்துப் பார்த்தால் அவை அனைத்திலும் ஒரே ஒரு நோக்கமே இழைபாய்ந்து ஊடுருவி நிற்பதை உணர்வீர்கள். முஸ்லிம்கள் எந்நிலையிலும் தங்களுடைய மார்க்க இருப்பை, சமூக இருப்பை தொலைத்துவிட்டு தீமை, கொடுங்கோன்மைக்கு தலை சாய்த்து விடக்கூடாது என்பதே அது. தீமை எங்கிருந்து தலை தூக்கினாலும் வெளியிலிருந்து வந்தாலும் சரி, உள்ளிருந்தே வடிவம் பெற்றாலும் சரி, அதன் தலையை நசுக்கி ஒழிப்பதற்காக எந்நேரமும் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தை பயன்படுத்தி இறைவன் தான் நினைப்பதை சாதிக்க வேண்டுமானால் முதலில் அழிவிலிருந்தும் சீர்குலைவிலிருந்தும் அவர்கள் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். தங்களுடைய சமூக அரசியல் இருப்பை அவர்கள் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களால் தங்களைத் தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. உள்ளிலிருந்தும் வெளியிலிருந்தும் வந்து ஊடுருவிய நச்சு விதைகள் அவர்களுடைய ஒற்றுமையை, மார்க்க உறுதியை சீரழித்துவிட்டன. இறைவனுடைய கோபம் என்று குரான் உருவகப்படுத்தும் இழிவையும் அவமானத்தையும் முன்சென்ற வழிகெட்ட சமூகங்கள் அடைந்ததைப் போன்றே இப்போதைய முஸ்லிம்களும் அடைந்துவிட்டார்கள் என்றால் அவர்கள் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டார்களோ, மனிதகுலத்திற்கு எந்தப் பெருஞ்சேவையை நிறைவேற்ற அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அதை நிறைவேற்றத் தேவையான தகுதியையும் தொலைத்து விடுவார்கள். எனவே இது அவர்கள் மீது மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்தின் மீதும் அநீதியாகிவிடும். எனவேதான் அவர்களுக்கு தெள்ளத்தெளிவாக விளக்கிக் கூறப்பட்டது. உங்களுடைய எதிரிகள் யார்? அவர்களுடைய அடையாளங்கள் எவை? எவற்றைப் பயன்படுத்தி அவர்கள் உங்களை அழிக்கப் பார்ப்பார்கள்? இவற்றில் ஒவ்வொன்றையும் சிதைத்துச் சிதறடிக்கும்படி வலியுறுத்தப்பட்டது. அப்போதுதான் அவை நேர்வழியின் பேரொளி உலகெங்கும் பரவுவதை தடை செய்யாது இருக்கும். உலகனைத்தையும் தேர்வழிப்படுத்துவதில் முட்டுக்கட்டைகளாய் அவை மாறாதிருக்கும். அத்தோடு தீமை தலைதூக்கும் போது மட்டும், அது தன் விஷக்கருத்துக்களை பரப்பும் போது மட்டும் வாழேந்தினால் போதும் என்றும் கூறப்படவில்லை. மாறாக எந்நேரமும் எந்நிலையானாலும் அதனை எதிர்கொள்ளத் தயாராக இருக்கும்பம் வலியுறுத்தப்பட்டது. அப்போதுதான் தலையெடுக்கும் தைரியம் கூட அதனிடம் இல்லாது போகும். சத்தியத்தைப் பற்றிய பயமும் பீதியும் அதன் உள்ளத்தில் ஆழமாய் உறைந்து போகும். அதன் முச்சுக்காற்று உள்ளுக்குள்ளாகவே முடங்கி செயலிழந்து போகும். அவர்களை எதிர்ப்பதற்கென உங்களால் முடிந்த அளவு வலிமையையும் தயார் நிலையிலுள்ள குதிரைப்படையையும் திரட்டி வையுங்கள். இவற்றின் மூலம் இறைவனுக்கும் உங்களுக்கும் பகைவர்களாய் உள்ளவர்களையும் இவர்கள் அல்லாத வேறு பகைவர்களையும் நீங்கள் திகிலடையச் செய்திட வேண்டும். அந்த பகைவர்களை நீங்கள் அறியமாட்டீர்கள். ஆனால் இறைவன் அவர்களை அறிவான். இறைவனின் பாதையில் நீங்கள் எதைச் செலவு செய்தாலும் அதற்குரிய முழுமையான கூலியானது உலகில் அமைதி, நிம்மதி, இஸ்லாமின் வளர்ச்சி என்ற வடிவங்களிலும் மறுமையில் இறைத்திருப்தியின் வடிவத்திலும் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். முஸ்லிம்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அப்போதைக்கப்போது உருவாக்கப்பட்டு தேவை முடிந்ததும் கலைக்கப்படும் தற்காலிக படையாக்கம் போதாது. மாறாக எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ள எந்நிலையிலும் தயாராயிருக்கும் நிரந்தர இராணுவம் ஒன்று தேவை என்பதையே இவ்வசனம் உணர்த்துகின்றது. இவ்வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் இன்னும் பல பல அருமையான கருத்துக்கள் புலப்படுகின்றன. போர்ப்பொருட்களைக் குறிக்க குவத் வலிமை எனும் சொல் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டின் அம்புகளையும் கேடயங்களையும் இச்சொல் குறிக்கின்ற அதே நேரத்தில் ஹிஜ்ரி 14ஆம் நூற்றாண்டின் தேங்குகளையும் ஆகாயக் கப்பல், வானூர்திகள் போர்க்கப்பல்களையும் குறிக்கின்றது. இனிவரும் நூற்றாண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட உள்ள எல்லா வகையான போர் ஆயுதங்களையும் இது உள்ளடக்கியே உள்ளது. உங்களால் முடிந்த அளவு என்னும் சொல் குவத்தின் சேகரிப்பை முஸ்லிம்களுடைய சக்தி திறனைப் பொறுத்தாக ஆக்கிவிட்டது. அதாவது மிகப்பெரும் இராணுவம் ஒன்றை அவர்களால் நிறுவ முடியும் என்றால் அதனை நிறுவ வேண்டும். ஒருவேளை பெரும் பெரும் தேங்குகள், கவச வாகனங்கள், பெரிய பெரிய போர் விமானங்கள் போன்றவற்றை அவர்களால் சேகரிக்க இயலவில்லை என்றாலும் அவர்களை விட்டு இந்த கடமை நீங்கிவிடாது. மாறாக பகைவர்களை எதிர்கொள்வதில் பயன்படுகின்ற போர் ஆயுதங்களை என்ற அளவு நிரப்பியே ஆகச வேண்டும். பின்பு தயார் நிலையில் உள்ள குதிரைப்படையை ஏன் தயாராய் வைத்திருக்க வேண்டும் என்பது விளக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மூலம் இறைவனுக்கும்
உங்களுக்கும் பகைவர்களாய் உள்ளவர்களை நீங்கள் திகிலடையச் செய்திட வேண்டுமென்று கூறியதைத் தொடர்ந்து இவர்கள் அல்லாத வேறு பகைவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் இறைவன் அவர்களை அறிவான் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் அரசியல் பொதிந்துள்ளதை நம்மால் உணர முடிகின்றது. ஆயுதங்களைச் சேகரித்து பலமுள்ள வலிமை மிக்க அரசாக காட்டிக்கொள்வதன் மூலம் அதனுடைய வெளிப்படையான எதிரிகள் அஞ்சுவதோடு படிப்படியாக அவ்வரசின் மீதான பீதியும் பயமும் நிரந்தரமாக மனதில் உறைந்து விடுகின்றன. அடுத்ததாக இஸ்லாமிய அரசை பலவீனமான நிலையில் தாக்கத் துணியும் வேறு தீய நோக்கங்கொண்ட அரசுகள் தங்களுடைய உள்ளக்கிடக்கையை மாற்றிக்கொண்டு நேச நாடுகளாய் மாறிவிடுகின்றன. எந்த அளவுக்கு என்றால் அவற்றின் உள்ளங்களில் தீய எண்ணங்கள் உள்ளன என்பதை நம்மால் சந்தேகப்படக்கூட இயலாத அளவு. பின்பு பொருளியல் பண்புகளும் பேசப்படுகின்றது. வருமுன் தயாரிக்கும் இத்திட்டத்தினால் பொருள் விரயம் ஆகின்றதென்று எண்ணிவிடாதீர்கள். அப்பொருளை வேறு வழிகளில் செலவு செய்து பலன்களைப் பெற்றிருக்கலாமே என்றெல்லாம் தப்புக் கணக்கு போடாதீர்கள். உண்மையில் நீங்கள் செலவு செய்தவற்றின் பயன்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே செய்கின்றன. அவை வீழுவதே இல்லை. உங்கள் மீது அநீதி இழைக்கப்பட்ட மாட்டாது. தாக்குதல்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெற்றிருப்பீர்கள். எனவே உங்களுக்கு கிடைக்கும் அமைதியான நிம்மதியான வாழ்வில் நீங்கள் பல பலன்களை அடையலாம் என்பதில் இவ்வுலகப் பயன்களோடு மறுமைப் பயன்களும் ஈருலக பயன்பாடுகள் உள்ளன. ஈருலகிலும் அநீதம் இழைக்கப்பட மாட்டீர்கள். இச்சுற்றுடரில் அவை இரண்டும் இணைந்தே உள்ளன. ஏனெனில் எதில் முஸ்லிம்களுடைய தீனின் நலன் உள்ளதோ அதுவே அவர்களுடைய துன்யாவின் நலனாக இருக்கும். முஸ்லிம்களுடைய தீனின் கேடு எதில் உள்ளதோ அதுவே அவர்களுடைய துன்யாவின் கேடாக இருக்கும். அத்தியாயம் 3. சீர்திருத்தப் போர். இத்தகைய தற்காப்புப் போர்களின் மூலமாக அழிவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற முஸ்லிம்கள் இந்த சமூக வலிமையைக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அதை எங்கே செலவிட வேண்டும்? ஆபத்துகளிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் அதனை பாதுகாப்பது வெறுமனே தக்க வைத்துக் கொள்வதற்காகவா, இல்லை ஏதேனும் சாதிக்க வேண்டியுள்ளதா? இந்த கேள்வியை மனதில் கொண்டுதான் சென்ற அத்தியாயங்களில் முஸ்லிம்கள் தங்களுடைய சமூக வலிமையை இழந்துவிட்டால் இவ்வுலகில் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமையைச் செய்ய தேவையான தகுதியை இழந்து விடுவார்கள் என்று பல இடங்களிலும் நாம் சுட்டிக்காட்டி வந்துள்ளோம். அவ்விடங்களில் எல்லாம் இதைப் பற்றி விரிவாக பேச வாய்ப்பில்லாத காரணத்தினால் இது அங்கே விளக்கப்படவில்லை. இங்கே நாம் அந்த முடிச்சை அவிழ்த்து விளக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். வான்மறை குரான் ஒரு சில விஷயங்களை இரத்தினச் சுருக்கமாக கூறினாலும் இன்னும் சில விஷயங்களை விளக்கமாக விவரிக்கின்றது. முஸ்லிம்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்று அவர்கள் படைப்பின் நோக்கத்தை தெளிவாக கூறியுள்ளது. அவர்கள் செய்ய வேண்டிய உண்மையான உன்னத சேவை என்ன என்பதைப் பற்றியும் எந்தப் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தங்களுடைய சமூக வலிமையை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றியும் கூறியுள்ளது. மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நன்மை புரியும்படி ஏவுகிறீர்கள், தீமையிலிருந்து தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறீர்கள். இந்த இறை ஆணையில் அரபு இனத்தை சீர்படுத்துவதற்காக என்றோ அரபியர் அல்லாத பிற மக்களை சீர்படுத்துவதற்காக என்றோ கீழே தேச மக்களை சீர்படுத்துவதற்காக என்றோ கூறப்படவில்லை. மாறாக மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக என்றுதான் கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து முஸ்லிம்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ பணியாற்ற படைக்கப்படவில்லை. மாறாக முழு மனிதகுலத்திற்கும் சேவை செய்யவே படைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது புலனாகின்றது. நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும்தான் மனித குலத்திற்கான அந்த சேவை ஆகும். முழு மனிதகுலத்திற்கும் ஒரு சமூகம் சேவை செய்வது என்பதை தேசியவாதம், நாட்டு நலன் போன்ற கொள்கைகளால் குறுகிப்போன சிந்தனை உடையவர்களால் கற்பனை கூட பண்ணிப் பார்க்க முடிவதில்லை. நாட்டுப்பற்று என்பதையும் இனப்பற்று என்பதையும் அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருப்பார்கள். சொல்லப்போனால் தேசிய இனநலன் என்பதையே அவர்களுடைய சிந்தனையின் சிகரம் என்றும் கூடச் சொல்லாம். ஆனால் புவியியல் எல்லைக்கோடுகளுக்கும் அப்பால் முழு மனித குலத்திற்காகவும் பணியாற்ற வேண்டும் என்கிற சர்வதேசியம் பேசும் சிந்தனையே அவ்வாறு பணியாற்றத்தான் ஒரு சமூகம் படைக்கப்பட்டுள்ளது, அது படைக்கப்பட்டதே அதற்காகத்தான் என்ற கருத்தை அவர்களுடைய சிந்தனைகளால் அடையவே இயலாது. எனவே நாம் முதலில் மனித இனத்தைச் சீர்படுத்துவதற்காக என்றால் என்ன?
என்பதை விளக்கமாகப் பார்ப்போம். சமூகப் பொறுப்புகளின் ஒழுக்கக் கண்ணோட்டம். மனிதனின் மரபியல் உணர்வுகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் சின்னஞ்சிறு விலங்குகளின் மரபுகளில் இல்லாத எந்தவொரு பொது உணர்வும் விருப்பமும் மனிதனிடமில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். நல்ல சுவைமிகுந்த அறுசுவை உணவை ருசிக்க வேண்டுமென்று எப்படி ஒரு மனிதன் ஆசைப்படுகிறானோ அவ்வாறே நல்ல பச்சைப்பசேல் எனும் பசும் புல்வெளியில் மேய வேண்டுமென்று ஒரு குதிரையும் ஆசைப்படுகின்றது. தன்னைப் போன்ற சக மனிதர்களைத் தோற்கடித்து வெற்றிக்கொடி நாட்டி எப்படி ஒரு மனிதன் சந்தோஷமடைகிறானோ அவ்வாறே ஒரு தவளையும் தன்னை இன்னொரு தவளையால் தோற்கடிக்க இயலாது என்ற நிலையில் பெருமிதம் கொள்கின்றது. எவ்வாறு ஒரு மனிதன் தன்னுயிரை பாதுகாத்துக் கொள்ள வழிவகைகளை வகுத்துக் கொள்கிறானோ அவ்வாறே சாதாரண சின்னஞ்சிறு பூச்சி புழுவும் தன்னுயிரைத் தக்க வைத்துக் கொள்ளப் போராடுகின்றது. எனவே உணர்வுகளின் அடிப்படையில் மனிதனுக்கும் விலங்கினத்திற்கும் இடையில் எந்தவித வேறுபாட்டையும் நம்மால் காண இயலாது. அப்படியென்றால் சாதாரண சின்னஞ்சிறு விலங்கையும் மனிதனையும் வேறுபடுத்துகின்ற விஷயம்தான் எது? விலங்குகள் தங்கள் உணர்வுகளை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் வாழவே செய்கின்றன. விலங்குகள் வாழ்வதன் நோக்கமே தமது உணர்வுகளை பூர்ணமாக்கிக் கொள்வதுதான். ஆனால் தனது உணர்வுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டும் மனிதன் உயிர் வாழ்வதில்லை. மாறாக அவற்றைக் கருவிகளாக பயன்படுத்தி வேறொரு இலக்கை அடைய முயற்சிக்கிறான். விலங்கியல் உணர்வுகளைத் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய இலக்கு என்று எதுவும் அவனுக்கு இல்லை என்றால் இறைவனால் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பகுத்தறிவையும் திறமைகளையும் அவ்விருப்பங்களை நிறைவேற்றவும் சிறப்பான வகையில் அவ்வுணர்வுகளைப் பெறவும் மட்டுமே அவன் பயன்படுத்துகிறான் என்றால் உயர்நிலை விலங்காக இருப்பானையொழிய உயர்படைப்பாக திகழவே முடியாது. மனிதன் உயிர் வாழ்வதற்காக வருமானம் ஈட்ட வேண்டிய கட்டாயம் உள்ளது. இல்லையென்றால் பசியால் செத்துப் போய் விடுவான். இயற்கை ஆபத்துகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள தனக்கென்று வீடு கட்டிக் கொள்ள வேண்டிய, உடைகளை அணிய வேண்டிய, இன்னபிற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் அவனுக்கு உள்ளது. இல்லாவிட்டால் அவன் அழிந்து போய்விடுவான். அவ்வாறே தன்னை தன் எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்வதும் அவசியம். இல்லாவிட்டால் இழிவையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் சிறப்பான முறையில் அடைவது மட்டுமே அவன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க முடியாது. மனித வாழ்வின் இலட்சியமான அந்த உன்னத நோக்கத்தை அடைய உதவும் கருவிகளாகத்தான் அவன் இவற்றை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே யார் தன்னுடைய குலம், தன்னுடைய உரினம், தன்னுடைய நாடு, தன்னைப் போன்ற மனித சகோதரர்கள் மற்றும் தன்னுடைய இறைவனுக்குத்தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவதற்காக தன்புலன் உணர்வுகளைப் பூர்த்தி செய்கிறானோ அவனே நல்ல மனிதனாவான். உலகத்தைப் படைத்த இறைவனும் உலகமும் மனித இனமும் தன்மீது சுமத்தியுள்ள பொறுப்புகளை சிறப்பான முறையில் நிறைவேற்றுவதற்காக அந்த பொறுப்புகளை, கடமைகளை உணர்ந்து கொள்வதும் அவற்றை நிறைவேற்றப் பாடுபடுவதும் தான் மனித வாழ்வின் உண்மையான இலக்கணமாகும். எனவே மனிதன் தன்மீது கடமை என்பதற்காக மட்டும் தன்னுடைய புலன்களுக்கு உண்டான உரிமைகளை நிறைவேற்றலாகாது. மாறாக அவ்வாறே மற்றவர்களுடைய உரிமைகளையும் தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வையும் தன்னுடைய மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை தன்மீதான கடமைகளையே நிறைவேற்றவில்லை எனும்போது அவனால் பிறருக்குச் செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்ற இயலாமற் போய்விடும். தனி மனிதர்களுக்கான இந்த மனித இலக்கணம் வரைமுறை சரிவரப் பொருந்திப் போகின்றது என்றால் கண்டிப்பாக தனி மனிதர்கள் சேர்ந்து இருக்கும் கூட்டத்தின் மீதும் இது பொருந்திப் போக வேண்டும். பொருந்திவராமல் இருக்க எந்தக் காரணமும் இல்லை. கூட்டம் ஆகிவிடுவதால் மனிதத்தன்மையில் எந்தவிதமான கூடுதல் குறைச்சலும் உண்டாகிவிடுவதில்லை. எனவே தனி மனிதனுக்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் கண்ணியம் அளிக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். தன்னுடைய மனோ இச்சைகளை நிறைவேற்றுவதையும் தன்னுடைய உடலை பலப்படுத்துவதையும் தவிர வேறு எதனையும் ஒரு பொருட்டாக நினைக்காதவனைப் பற்றி நாம் என்ன நினைப்போம்? அறிவுள்ள விலங்கு என்ற அந்தஸ்தைத் தவிர பெரிதாக எதுவும் அவனைப் பற்றிச் சொல்வதற்கில்லை. அப்படி இருக்கையில் தன்னுடைய சொந்த நலன்கள், தன்னுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, தன்னுடைய நிம்மதி, அமைதி இவற்றைப் பற்றி மட்டுமே நினைக்கின்ற மனித குலத்தின் நலன்களைப் பற்றிக் கொஞ்சமும் கவலைப்படாத ஒரு சமூகத்தைப் பற்றி கூட்டாய் வாழும் விலங்குகள் என்பதைத் தவிர என்ன நினைக்க முடியும்? எரிந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய வீட்டை மட்டும் காப்பாற்ற நினைக்கின்ற, தன்னுடைய உரிமைகளைக் காப்பதற்கு மட்டும் பாடுபடுகின்ற, தன்னுடைய உயிரை உடைமைகளை காக்கப் போராடுகின்ற, தன்னுடைய மானம் மரியாதையை இழக்காமல் காத்துக் கொள்கின்ற, ஆனால் அதே சமயம் மற்றவர்களுடைய வீடு எரிவதை வேடிக்கை பார்க்கின்ற, அடுத்தவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதைக் கண்டு அசட்டையாயிருக்கின்ற ஒரு மனிதனைப் பற்றி நாம் என்ன நினைப்போம்? சிறந்த மனிதன் என்றா? நல்ல மனிதன் என்றா?
இல்லை இல்லை, அவனை ஒரு மனிதன் என்று கூட மதிக்க மாட்டோம். அப்படி இருக்கையில் ஒரு சமூகம் தன்னுடைய வீட்டை நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றது, தனக்காகப் போராடுகின்றது, தன்னை தீமைகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள பாடுபடுகின்றது, அதற்காக எதையும் இழக்க, எதையும் செய்யத் தயாராய் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் மற்ற சமூகங்களின் மீது கொடுமை இழைக்கப்படும்போது, மற்ற சமூகங்கள் தீய சக்திகளினால் சின்னா பின்னப்படுத்தப்படும்போது, மற்ற சமூகங்களின் ஒழுக்க, ஆன்மீக, பொருளாதார வாழ்வு பாழ்படுத்தப்படும்போது, அவர்களுடைய வெற்றிக்காக, அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய நலம் மற்றும் சீரமைப்புக்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் வாழாவிருக்கின்றது, நிராகரிக்கின்றது என்றால் அதை, அந்தச் சமூகத்தை நாம் சிறந்த சமூகம் என்று கருதமாட்டோம். குறைந்தபட்சம் மரியாதையான சமூகம் என்று சொல்லக்கூட நிறைய யோசிப்போம். இவ்வாறு தனி மனிதர்கள் மீது தங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளோடு, அவர்களோடு வாழும் சகமனிதர்கள் மற்றும் அவர்களைப் படைத்த இறைவனுக்கென்று ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றனவோ, அவ்வாறே ஒரு சமூகத்திற்கும் தன்னுடைய படைப்பாளன் மற்றும் தன்னையொத்த மனிதகுல சகோதரர்களுக்குச் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் உள்ளன. அவற்றை நிறைவேற்றுவதற்காக அது பாடுபடாதவரை அந்த முயற்சியில் தன்னுடைய உடல், பொருள், மொழி, மனது ஆகியவற்றை செலவழித்து ஜிஹாத் செய்யாதவரை அதனை ஒரு மரியாதை மிக்க சமூகமென்று கூற இயலாது. அதன் விளைவாக ஓர் இனத்தோடு, ஒரு மொழியோடு, ஒரு தேசியத்தோடு தொடர்புடைய மக்கள் தம்மையொத்த சக மனிதர்களை மனிதத்துக்கு அப்பாற்பட்டவராகவே காண்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகளை மதிப்பது, அவற்றை நிறைவேற்றுவது என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க, அவற்றை காலில் போட்டு மிதிப்பதைக் கூட ஒழுக்கக்கேடாகவோ கண்ணியக் குறைவாகவோ கருதுவதில்லை. வான்மறை குரான் மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக என்று சொன்னதன் மூலம் இயல்புக்கு மாற்றமான மனிதகுலத்தின் இச்சீர்கெட்ட பிரிவினையை அடியோடு நிராகரித்து விடுகின்றது. சமூக கௌரவத்தின் இவ்வுயர் இலக்கணத்தை அது முன்வைத்து பிரிவுகளோ, பிளவுகளோ, வேறுபாடுகளோ பாதிக்காத உலகளாவிய மானுடகுலச் சேவையின் உன்னத இலக்கின் பக்கம் இஸ்லாமிய சமூகத்தை வழிநடத்துகின்றது. வாய்மைக்காக குரல் கொடுக்கின்ற, வாய்மையை வழிபடுகின்ற ஒரு சமூகத்தின் பொறுப்புணர்வு தேசியவாதத்தின் குறுகிய வட்டத்திற்குள் அடங்கிப் போகாது. அது ஒரு குறிப்பிட்ட இனத்தின், ஒரு குறிப்பிட்ட மொழியின், ஒரு குறிப்பிட்ட நாட்டின் வரையறைக்குள் ஒடுங்கிப் போகாது. நிலத்திலும் நீரிலுமுள்ள எல்லைக் கோடுகளும் திசைகளிலும் திக்குகளிலும் உள்ள பிரிவினைக் கோடுகளும் ஆசியா, ஐரோப்பா அல்லது கிழக்கு, மேற்கு போன்ற வகைப்பாடுகளும் அதனைப் பொறுத்தவரை பொருளற்றவை. அதன் பொறுப்புணர்வுக்கு தடையாக முளைத்துள்ளவை. அதனைப் பொறுத்தவரை எல்லா மனிதர்களும், ஆதமுடைய எல்லா ஆண் பெண் மக்களும் சரிசமமானவர்களே. எனவே அவர்கள் அனைவருக்காகவும் பணியாற்றுவது, அதாவது அவர்கள் அனைவரிடமும் நன்மையை ஏவி தீமையை விட்டும் தடுப்பது, கொடுமையை விட்டும் பாதுகாப்பது அந்த சமூகத்தின் கடமை ஆகும் என்றெல்லாம் குரான் கற்றுக் கொடுக்கின்றது. இவ்வுயர் உன்னத கல்வியை அததீத தாக்கத்தோடு பல்வேறு இடங்களில் முன்வைத்து, குறுகியவாத மஞ்சளையை தகர்த்தெறிந்து, பொறுப்புணர்வின் ஒரு விசாலமான உலகளாவிய பாதையை படைக்கின்றது. பிரிதொருடத்தில் அது பேசுகையில், இவ்வாறே உங்களை நாம் சமநிலை சமுதாயமாக ஆக்கினோம். நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் இறைத்துதர் உங்களுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக. இதே கருத்தை விளக்கி அத்தியாயம் ஜிலும் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எவ்வாறு ஜிஹாத் செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாத் செய்யுங்கள். அவன் இதே பணிக்காக உங்களைத் தேர்ந்தெடுத்து உள்ளான். மேலும் அவன் தீனில் மார்க்க நெறியில் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் வைத்திடவில்லை. உங்கள் தந்தை இப்ராஹிம் பின்பற்றிய வாழ்க்கை நெறிதானிது. உங்களுக்கு முஸ்லிம்கள் கீழ்ப்படிபவர்களென்று அல்லாஹ் இதற்கு முன்பும் இந்த குரானிலும் பெயர் சூட்டியுள்ளான். தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக. எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுத்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய வழியையே இறுக்கமாக பற்றிக் கொள்ளுங்கள். ஒன்றையொன்று விளக்கும் இவ்விரண்டு வசனங்களைப் படித்துப் பார்த்தாலும் அதே உண்மைதான். உலகளாவிய மனித குல சேவையே முஸ்லிம்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ற அதே உண்மைதான் தெளிவாகின்றது. திசைக்கொன்றாய் சிதறும் அவநிலையை விட்டுந்தடுத்து நீதி நடுவரிழமையின் மேல்நிலை கொண்ட சிறந்ததொரு சமூகமாய் நீங்கள் படைக்கப்பட்டு உள்ளீர்கள். உங்கள் சொல்லாலும் செயலாலும் சத்தியத்திற்கு சாட்சி கூறுபவர்களாய் நீங்கள் திகழ வேண்டும்.
வாய்மையான சாட்சியாளர்களாக இவ்வையகத்தில் நீங்கள் விளங்க வேண்டும். சத்தியம் என்பது எது? நேர்வழி என்பது என்ன? நீதி, நியாயம் என்பவை யாவை? நன்மை என்பது யாது? என்பனவற்றை உலகம் உங்கள் சொற்பாங்கைக் கொண்டும் செயல்முறையைக் கண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தப் பணிக்காகத்தான் அல்லாஹ் உங்களைத் தேர்ந்தெடுத்துள்ளான். இந்த சத்தியத்துக்கான சாட்சிதான் உங்கள் வாழ்வின் குறிக்கோள். இதற்காகத்தான் உங்களுக்கு முஸ்லிம், இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படியும் சமூகம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவ்வாறே உங்களுடைய தீன் குறுகிய வட்டத்தைக் கொண்டதோ இறுக்கமானதோ அல்ல. அது இனம், குலம், நிறம், மொழி, தேசியம் மற்றும் நாட்டு எல்லைகள் வரம்புகளை எல்லாம் கடந்து விசாலமானது. அதன் வளம் பல்கிப் பெருகுவதை இவையாவும் தடை செய்து விட முடியாது. அதில் எவ்வித தீண்டாமையோ வர்ணாசிரம பேதமையோ கிடையாது. இஸ்ராயேல்களின் தொலைந்து போன ஆட்டுக்கோ இஸ்மாயில்களின் வழுதவறிய ஒட்டகைக்கோ அதில் எவ்வித சிறப்பிடமும் இல்லை. இஸ்லாமைத் தழுவிக்கொண்ட ஒரு மனிதன் அவன் எந்த இனத்தை, எந்த தேசியத்தை, எந்த நாட்டைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரியே அவன் சரிசம அந்தஸ்து உள்ளவனாகவே மதிக்கப்படுவான். அதுபோன்றே உங்கள் பொறுப்பில் விடப்பட்ட பணியும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நாடு, குறிப்பிட்ட இனம் சார்ந்த குறுகிய எல்லை கொண்டதல்ல. மாறாக மானுடகுலம் முழுமைக்குமே நீங்கள் சாட்சியாளர்களாய் அனுப்பப்பட்டு உள்ளீர்கள். பிறகு வேறோர் இடத்திலும் இதே கருத்து இவ்வாறு வருகின்றது. அவர்கள் எத்தகையவர்கள் எனில், நாம் பூமியில் அவர்களுக்கு ஆட்சியதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத் வழங்குவார்கள், நன்மை புரியுமாறு ஏவுவார்கள், தீமையிலிருந்து தடுப்பார்கள். இந்த வசனத்தில் மக்கள் என்பதற்குப் பதிலாக புலி என்ற சொல் கையாளப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுடைய வலிமை, ஆற்றல் எவ்விதம் பயன்படுமென்றால், அவர்கள் பூமியில் இறைவனுக்கான வழிபாட்டை ஊக்கப்படுத்துவார்கள், நன்மையை ஏவுவார்கள், நன்மையின் அழைப்பை முன்னெடுத்துச் செல்வார்கள், தீமையை அழித்து ஒடுக்குவார்கள். முஸ்லிம்களுடைய பணி அரபுகளுக்கு மட்டுமோ, அராபியர் அல்லாதோருக்கு மட்டுமோ, அல்லது ஆசியாவுக்கு மட்டுமோ, அல்லது மேற்குலத்திற்கு மட்டுமோ உரித்தானது கிடையாது. மாறாக முழுலகிற்கும் பொதுவானதுதான் என்பது இங்கும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. பூமியின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சென்று இந்த தீனை அவர்கள் சேர்ப்பித்திட வேண்டும். மனிதன் வசிக்கும் பகுதிகள் அனைத்திலும் காடு, மலை, நிலம், நீர் எங்கும் நன்மையின் கொடியை கையில் ஏந்தி தீமையின் படையினரை துரத்திச் செல்ல வேண்டும். உலகின் ஏதேனும் ஒரு மூலையில் தீமை இருப்பதாக அறிய வந்தால் உடனே அங்கு சென்று அதனை அழைத்து நன்மையை அங்கே நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தோடு, ஒரு குறிப்பிட்ட நாட்டோடு மட்டும் தொடர்பு கிடையாது. அவன் அனைத்து படைப்பினங்களுக்குமான ஒரே படைப்பாளன். அவனது படைப்புத்திறன் யாவர்க்குமே பொதுவானது. எனவே அவன் குறிப்பிட்ட ஏதேனும் ஓரிடத்தில் ஃபித்னா ஃபசாது பரவுவதை மட்டும் வெறுக்கிறான் என்று சொல்ல இயலாது. மாறாக புவியில் எங்கு ஃபித்னா, ஃபசாது தென்பட்டாலும் அவன் அதிருப்தி அடைகிறான். எனவே குரானில் ஃபசாது ஃபில் அரபு நாடுகளில் தோன்றும் ஃபசாது என்றோ, ஃபசாது ஃபில் அஜம், அராபியர் அல்லாத பகுதிகளில் தோன்றும் ஃபசாது என்றோ கூறப்படவே இல்லை. எல்லாவிடத்திலும் ஃபசாது ஃபில் என்றே கூறப்பட்டுள்ளது. எனவே அவன் சத்தியத்தின் படையினரை இஸ்லாமிய சமூகத்தை தேசியவாத, இனவாத வட்டத்திற்குள் முடக்கிப் போட விரும்பவில்லை. மாறாக புவியெங்கும் பரவி வாழும் மானுட குலம் அனைத்திற்கும் இவ்வருட் பயன்பாட்டினை பொதுவாக்கியுள்ளான். நன்மையை ஏவுவதும் தீமையைத் தடுப்பதும். முஸ்லிம்கள் தங்களுடைய சொந்த நலன்களை மட்டுமே கருத்தில் கொள்பவர்கள் அல்லர். மாறாக முழு மனிதகுல நலனுக்காகவும் பாடுபடுகிறவர்கள். இந்த காரணத்தினால்தான் அவர்கள் சிறந்த சமூகம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய இந்த கிளறவத்தின் சூட்சுமம் மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக என்பதில்தான் மறைந்துள்ளது. இனப்பற்று, தேசப்பற்றுக்காக அவர்கள் படைக்கப்படவில்லை. இஸ்லாமினுடைய இயல்பே மனித குலத்துக்கு பணியாற்றுவதில்தான் பரிணமிக்கின்றது. முஸ்லிம்களுடைய உண்மையான பணியாக அம்ருபில் மரூஃப் நஹி அனில் முன்கா என்பது கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் என்ன? இது எதனைக் குறிக்கின்றது என்பதை பார்ப்போம். அறிந்துள்ள, தெரிந்து வைத்துள்ள பொருட்களை குறிக்க மரூஃப் என்ற சொல் பயன்படுகின்றது. நன்று என்று அறிவு உணர்ந்துள்ள, மனிதனின் இயற்கை இயல்பு நன்கு அறிந்துள்ள,
பார்த்தவுடன் பகுத்தறிவு நல்ல செயல்தான் என்று ஒப்புக்கொள்கின்ற செயல்கள் அனைத்தும் மஃபர் என்பதில் அடங்கும். இதற்கு நேரெதிரான பொருளைக் குறிக்க அரபி மொழியில் முன்கர் என்ற பதம் பயன்படுத்தப்படுகின்றது. அறியாத தெரியாத பொருட்களை அது சுட்டுகின்றது. மனிதனுடைய இயற்கை இயல்பு விரும்பாது சரியான அறிவு தவறான செயல் என்று சாட்சி அளிக்கின்ற, பொதுவாக அனைத்து மனிதர்களும் நிராகரித்து விடுகின்ற செயல்கள் அனைத்தும் முன்கர் என்று குறிப்பிடப்படும். நாணயம், நேர்மை, வாய்மை, நடுவுநிலைமை, இறையச்சம், நன்றியுடைமை, ஏழை எளியோருக்கு உதவுதல், துன்பப்படுவோருக்கு ஆறுதலளித்தல், வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தல், தேவையுடையோரின் தேவைகளை நிறைவேற்றல், நீதி நியாயத்தை நிலைநாட்டல், இறைவனின் உரிமைகளையும் மக்களின் உரிமைகளையும் தன்னுடைய உரிமைகளையும் உணர்ந்து நிறைவேற்றல். இன்னும் இவை போன்ற சிறந்த பண்புகள் அனைத்தும் மரூஃப் என்று அழைக்கப்படும். தானம் அவற்றை செய்து பிறரையும் செய்யும்படி உத்வேகப்படுத்துவது நன்மையை, அதாவது மக்குஃபை ஏவுவது எனப்படும். அதற்கு முரணாக மோசடி, நம்பிக்கை துரோகம், தீய செயல்கள், பொய், சீர்குலைப்பு, சீரழிப்பு, அநீதி, அநியாயம், வரம்பு மீறி நடத்தல், மற்றவர்களின் உரிமைகளை பறிப்பது, அசத்தியத்திற்கு உறுதுணையாய் திகழ்வது, உண்மையையும் சத்தியத்தையும் வீழ்த்துவது, ஏழை எளியவர்களை கொடுமைப்படுத்துவது, இன்னும் இவை போன்ற மனிதத்துக்கு விரோதமான, பகுத்தறிவுக்கே ஒவ்வாத, இயற்கைக்கு முரணான செயல்கள் அனைத்தும் முன்கர் என்று அழைக்கப்படும். இத்தகைய செயல்களை விட்டுதானும் தவிர்ந்து பிறரையும் தவிர்த்துக் கொள்ள வைப்பது தீமையை, அதாவது முன்கரைத் தடுப்பது எனப்படும். இதில் முதலில் தான் நல்ல செயல்களை கடைப்பிடிப்பது, தீய செயல்களை விட்டு விலகி இருப்பது முதன்மையானதாகவும், நல்லவர்களாக மாற்றுவது, தீயவர்களாக மாறுவதை தடுப்பது அதனை அடுத்தும் கூறப்பட்டுள்ளது. நன்மை புரியுமாறு ஏவுவார்கள், தீமையிலிருந்து தடுப்பார்கள் என்பதற்கு முன்பாக தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத் வழங்குவார்கள் என்பது குறிப்பிடப்பட்டு உள்ளதிலிருந்து இதனை நாம் உணர்ந்து கொள்கிறோம். யதார்த்தமும் அதுதான். நல்லவனாக ஆக்குவதற்கு முன்னால் நல்லவனாக ஆகிவிடுவது அவசியம். ஆயினும் எவ்வாறுதான் பசியாறுவதை விட பிறர் பசியாற்றுவது சிறந்த செயலாக உள்ளதோ, அவ்வாறே நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பதன் சிறப்பானது நன்மையை சுயமாக கடைப்பிடித்து தீமையை விட்டு தவிர்த்திருப்பதை விடவும் அதிகமாக உள்ளது. ஏனெனில் ஒன்று தனக்கான பணிவிடை, இன்னொன்று மனிதகுலத்திற்கான ஊழியம். ஒன்று மனித பண்பு, இன்னொன்று முழு மனிதகுல சிறப்பின் வெளிப்பாடு. நன்மையான செயல்களை செய்து வருவதும் தீமையான செயல்களை விட்டு விலகி இருப்பதும் நல்ல பண்புதான் என்பதில் சந்தேகமேயில்லை. கண்ணியமிக்க ஒரு மனிதனின் குணநலன்தான் அது. ஆனால் மற்ற மனிதர்களையும் நல்லவர்களாக ஆக்காதவரை ஒரு மனிதன் மாண்பின் உச்சகட்ட சிறப்பை, கண்ணியத்தின் மேலான சிகரத்தை அடையவே முடியாது. ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடுவது மனித இயல்பு. விருப்பமின்மை வளர்ந்து கொண்டே போனால் அது வெறுப்பாக மாறிவிடுகின்றது. தான் வெறுக்கும் ஒன்றை பார்ப்பதையும் கேட்பதையும் கூட மனிதன் தவிர்த்து விடுகிறான். வெறுப்பு வளர்ந்து பகைமையாக மாறும்போது அதை அழிக்க அவன் முனைகிறான். பகைமை ஆழமடைந்து விரோதம் குரோதமாக வேர்பிடிக்கும்போது அவனுடைய உணர்வுகள் தீவிரமடைகின்றன. அதனை அழிப்பதையே தன் வாழ்க்கை இலட்சியமாக ஆக்கிக் கொள்கிறான். எல்லா வேலைகளையும் விட்டு அதிலேயே லயித்து விடுகிறான். அவ்வாறே ஒரு விஷயத்தை அவன் விரும்புகிறான் என்றால் அதனைக் கைக்கொள்கிறான். தான் விரும்பும் ஒன்றைப் பார்ப்பதிலும் கேட்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறான். விருப்பு வளர்ந்து காதலாக மாறும்போது உலகின் அணுவெங்கும் அதன் அழகே பிரதிபலிக்க வேண்டும். அதனைத் தவிர வேறு எதனையும் சிந்திப்பதில் ஒரு நிமிடம் கூட கழியக்கூடாது என்று ஆசைப்படுகிறான். அக்காதல் ஆழமடையும் போது தன் வாழ்க்கையையே அதற்கான பணிவிடையில் அர்ப்பணித்து விடுகிறான். தன் உயிர், பொருள், வாழ்க்கை வசதிகள், மானமரியாதை என்று அனைத்தையும் தியாகம் செய்துவிடுகிறான். இதுபோன்றே நன்மையை ஏவுவது என்பது நன்மையின் மீதான உச்சக்கட்ட உழன்பு, மனப்பூர்வமான நேசம். அவ்வாறே தீமையை விட்டுத் தடுப்பது எனப்படுவது தீமையின் மீதான அதிகபட்ச வெறுப்பு, மனதின் அடியாழத்திலிருந்து கிளம்பும் பகைமை. நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கிறவன் கட்டளை இடுகிறவன் நல்லவனாக மட்டும் இல்லை.
அதன் காதலனாக அதற்காக எதையும் அர்ப்பணிக்கவே உள்ளான். தீமையை விட்டும் மக்களை தடுக்கிறவன் அதனைச் செய்யாதவனாக மட்டும் இல்லை, அதனுடைய பகைவனாக, அதன் உயிரைக் குடிக்க அலைபவனாகவே உள்ளான். நன்மையை ஏவுவதும் தீமையை விட்டுத் தடுப்பதும் நிறை கொண்டுள்ள இன்னொரு உணர்வும் உள்ளது. மனித நேயமும் இரக்க உணர்வும் மானுடகுலத்திற்கே உரிய உணர்வுகள். ஒரு சுயநலவாதிக்கு இறைவன் அளிக்கும் அருட்கொடைகளை அவன் மட்டுமே தனித்து அனுபவிக்கிறான். வேறு யாரையும் அதில் சேர்த்துக் கொள்வதில்லை. அவ்வாறே அவனுக்கு ஏதும் தீங்கு நேரிட்டால் அதை அகற்ற கடும் முயற்சி செய்கிறான். ஆனால் வேறு யாராவது துன்பத்தில் வாடுகையில் கண்டு கொள்வதே இல்லை. இதற்கு நேர்மாற்றமாய் மனிதநேயமும் இரக்க உணர்வும் கொண்டவன் தன் அருட்கொடைகளை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கிறான். யாராவது துன்பத்தில் உழல்வதைக் கண்டால் தனக்கே அத்துன்பம் வந்ததைப் போல் பரிதவிக்கிறான். இத்தன்னலத்தையும் இரக்க உணர்வையும் நாம் பொதுவாக பொருள் சார்ந்த விஷயங்களோடு வரையறுத்து விடுகிறோம். ஆனால் ஒழுக்க ஆன்மீகத் தளங்களிலும் இதன் நீட்சி வீரியத்துடன் தொடரத்தான் செய்கின்றது. அங்கும் மனிதன் இப்பண்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. மனிதனுடைய பொருள் சார்ந்த வாழ்வு பெரும்பாலும் அவனுடைய ஒழுக்க ஆன்மீக வாழ்வைப் பின்பற்றியே செல்கின்றது. ஆகையால் இப்பண்புகளை அவன் அதிகமதிகம் அவ்விருத்தளங்களில் எதிர்கொண்டாக வேண்டியுள்ளது. உண்மையிலேயே மனிதநேயமும் இரக்கமும் கொண்ட ஒருவன்தான் மட்டும் நல்லவனாக திகழ்வதில் திருப்தி அடைந்து விடுவதில்லை. தன்னுடைய சகோதர சகமனிதர்களையும் தீமையின் கொடும்பிடியிலிருந்து காப்பாற்றி நன்மையின் நல்வழியில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை அவன் நிம்மதி அடைவதில்லை. தன்னைப் போன்ற இன்னொரு மனிதன் தீமையில் தத்தளிப்பதைக் கண்டு அவன் மனம் பரிதவிக்கின்றது. குளிரால் நடுங்கும் தன் மழலையைக் கண்டு ஒரு தாயுள்ளம் எப்படி பரிதவிக்குமோ, அதேபோன்று நன்மையினும் ஆடையணியாது அலையும் மனிதர்களைக் கண்டு அவனுள்ளம் பரிதவிக்கின்றது. ஒரு விஷயத்தை நன்று என்று அவன் தீர்மானிக்கும்போது அதைக் கொண்டு முழு உலகமும் பலனடைய வேண்டுமே என்று அவன் மனம் ஆசைப்படுகின்றது. அவ்வாறே ஏதேனும் ஒன்றை தீமை என்று உணர்ந்தால் அதன் பிடியில் ஒருவர் கூட மாட்டிவிடக்கூடாதே என்று அவன் கவலைப்படுகின்றான். ஒரு விஷயம் நல்லது என்றால் எனக்கு மட்டும் அது நல்லதாக இருக்காது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நல்லதாகத்தான் இருக்கும். மனித இனத்தில் உள்ள ஆண் பெண் அனைவரிடமும் இந்த நல்ல விஷயத்தைக் கொண்டு போய் சேர்ப்பது என் மீது கடமை. ஒரு விஷயம் தீயது என்றால் எனக்கு மட்டுமே அது தீயது அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தீயதுதான். எல்லா மனிதர்களையும் அதன் தீங்கிலிருந்து காப்பாற்றுவது என் மீது கடமை என்று அவன் யோசிக்கிறான். தன்னுடைய நலனை மட்டும் போதுமாக்கிக் கொள்வது, பிறருடைய நலனை நாடாமல் இருப்பது, தன்னை மட்டும் தீமையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வது, பிறரை தீமையிலிருந்து காப்பாற்ற எந்தவிதமான முயற்சியும் செய்யாமல் இருப்பது வடிகட்டிய தன்னலம் ஆகும். ஆனால் இது தன்னலம் மட்டும் அல்ல, ஒரு வகையில் இது தற்கொலையும் ஆகும். மனிதன் சமூகத்தோடு இணைந்து வாழ்பவன் கூட்டமைப்பை விட்டுப் பிரிந்து அவனால் வாழ இயலாது. அவனுடைய நன்மை தீமை அனைத்தும் சமூகம் சார்ந்தவையே. சமூகம் சீர்கெட்டுப் போனால் அதன் தீங்கிலிருந்து அவன் தப்ப முடியாது. ஒரு நகரில் அசுத்தம் அதிகரித்துவிட்டால், அதன் நாற்றம் குடலைப் பிடுங்கினால், அந்நகரின் காற்றும் அதனால் கெட்டுப்போனால் அதன் தீங்கு எவனுடைய வீட்டில் அசுத்தம் நிரம்பியுள்ளதோ அவனை மட்டும் பாதிக்காது. அதே நகரில் வசிக்கும், தினமும் குளித்து தூய்மையாக இருக்கும், தன்னுடைய வீட்டை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளும், உடல் நலனில் அதீத அக்கறை உள்ளவனையும் பாதிக்கவே செய்யும். இதைப் போன்றே ஒரு ஊரின் ஒழுக்கநிலை தரந்தாழ்ந்து போனால், அவ்வூரின் பெரும்பாலான மக்கள் தீயவர்களாக மாறிப்போனால் அதனால் ஏற்படும் ஆபத்துக்கள், அபாயங்கள் அத்தீயவர்களை மட்டும் பாதிக்காது, அதே ஊரில் வசிக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிவ நல்லவர்களின் மானம் மரியாதையும் சேர்ந்தே கொள்ளை போகும். தீயவர்களை மட்டுமே குறிப்பிட்டுத் தாக்காத சீர்குலைவின் பின்விளைவுகளை விட்டும் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்பதன் பொருளும் இதுதான். ஊரின் பொதுவான அழிவு அவ்வூரின் தீயவர்களை மட்டும் பாதிக்காது. மாறாக நல்லவர்களும் சேர்ந்தே அதன் பிடியில் அகப்பட்டுக் கொள்வர். அழகாகவும் அருமையாகவும் அண்ணலம் பெருமானார் ஒரு நபிமொழியில் இதனை விளக்கியுள்ளார்கள். குறிப்பிட்ட சில பேர்களுடைய தீங்குகளுக்காக அல்லாஹ் எல்லோரையும் அழிப்பதில்லை. எதுவரை என்றால் அவர்கள் தங்களிடையே அந்த தீங்கைக் கண்டு அதை தடுக்கும் சக்தி இருந்தும் தடுத்து நிறுத்தாதவரை. அப்படி அவர்கள் செய்யும்போது, அதாவது சக்தி இருந்தும் தீயவற்றை தடுத்து நிறுத்தாதபோது, அல்லாஹ் தீயவை செய்யும் குறிப்பிட்ட சில பேர், தீயவை செய்யாத பல பேர் என்ற வேறுபாடின்றி அனைவர் மீதும் வேதனையை இறக்குகிறான். எனவே நன்மையை ஏவுவது மற்றும் தீமையை விட்டு தடுப்பது என்பது மற்றவர்களுக்கு செய்யும் சேவை அல்ல, தனக்குத்தானே செய்து கொள்ளும் பணிவிடையாகவும் உள்ளது. ஆகஸ்ட்
உண்மையில் பொது நலன் நாடுவது என்பது தன்னலன் காப்பதன் வேறு பெயராகத்தான் உள்ளது. சமூக வாழ்வில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதின் நிலை. ஒரு சமூகத்தை ஒரு கூட்டமைப்பை அழிவிலிருந்து காப்பாற்றக் கூடியது இதுதான். இதனை தவிர்த்துவிட்டு மனிதத்தின் பாதுகாப்பு என்பது இயலாத ஒன்றாகும். இதனை அடிப்படையாகக் கொண்டுதான் சமூக நலனும் வளமும் அமைந்துள்ளது. ஒரு சமூகத்தின் உறுப்பினர்களிடையே நன்மையை ஏவி தீமையை விலக்கும் இவ்வார்வம் உயிரோடு இருக்கும் வரை, அவர்கள் இப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் வரை அச்சமூகம் அழிவைச் சந்திக்காது. அச்சமூகத்தில் நன்மையை ஏவி தீமையை விலக்கும் இவ்வார்வம் குறைந்துவிட்டால் அப்பணியில் ஒரு சிறு குழுவினர் கூட ஆர்வங்காட்டாத பட்சத்தில் சிறுக சிறுக ஷைத்தான் அச்சமூகத்தின் மீது ஆதிக்கம் பெறுவதை அது ஒழுக்க, ஆன்மீக, பொருளியல் தளங்களில் மீண்டு எழ முடியாதளவு தொடர்வீழ்ச்சி அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இவ்வுண்மையை அழகாக எடுத்துரைக்கின்றது குர்ஆன். பூமியில் ஃபசாது சீர்குலைவு விளைவிப்பதை தடுக்கக்கூடிய நல்லவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்து வேதனையை அடைந்து அழிந்து போன சமூகங்களில் இருந்திருக்க வேண்டாமா? அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் மிகக் குறைவாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களை அம்மக்களிடமிருந்து நாம் காப்பாற்றினோம். ஆனால் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகபோக வாழ்க்கையில் மூழ்கிக் கிடந்தார்கள். குற்றவாளிகளாகவும் இருந்தார்கள். இறைவனோ எந்த ஊரையும் அவ்வூர் மக்கள் சீர்திருத்தம் புரிவோராய் இருக்கும் நிலையில் அநியாயமாக அழித்து விடக்கூடியவன் அல்லன். இன்னோரிடத்தில் பனு இஸ்ராயல்கள் வேதனையில் பீடிக்கப்பட்டதை விளக்கும்போது இவ்வாறு பேசுகின்றது திருக்குர்ஆன். இஸ்ராயேலின் வழித்தோன்றலில் நிராகரித்தவர்கள் தாவூது மற்றும் மரியத்தின் குமாரர் ஈசா ஆகியோரின் நாவினால் சபிக்கப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் இறைக்கட்டளைக்கு மாறு செய்தார்கள், இறைவரம்புகளை மீறவும் செய்தார்கள். தாம் செய்து கொண்டிருந்த தீய செயல்களிலிருந்து அவர்கள் ஒருவரையொருவர் தடுக்காமல் இருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்கள் யாவும் மிகவும் தரங்கெட்டவையாய் இருந்தன. இவ்விறைவசனத்தின் விளக்கமாக இமாம் அஹ்மது, திர்மிதி, அபு தாவூது, இப்னு மாஜா ஆகியோர் சிற்சில வேறுபாடுகளோடு ஒரு நபி மொழியை பதிவு செய்துள்ளார்கள். தீமை விஷயத்தில் பனு இஸ்ராயல்களிடையே தோன்றிய முதல் கெடுதி தீமையைப் பற்றிய வெறுப்பு அவர்கள் விட்டு நீங்கிவிட்டதாகும். தீமையை சகித்துக் கொள்ளும் அனுசரணை மனோபாவம் அவர்களிடையே தோன்றியது. அது சிறுகச் சிறுக வளர்ந்து இறுதியில் அவர்களையே தீமை செய்யக்கூடியவர்களாய் மாற்றிவிட்டது. அதாவது அவர்களில் ஒரு நபர் தீமை புரியும் இன்னொரு நபரை சந்திக்கும்போது, ஏனப்பா, அல்லாஹ்வை பயந்துகொள், இது போன்ற தவறையெல்லாம் செய்யாதே, இவ்வாறு செய்வது கூடாது என்று கூறுவார். மறுநாள் அதே நபரை சந்திக்கும் போது அவ்வாறு தடுக்க மாட்டார். மாறாக அவரோடு உட்கார்ந்து சாப்பிடுவார், பருகுவார், அமர்ந்து கொள்வார். இவ்வாறு செய்வதை விட்டும் அவரை எதுவும் தடுக்காது. இப்படியாக அவர்களில் ஒருவர் மீது இன்னொருவரின் தாக்கம் ஏற்பட்டுவிடும். அவனுடைய மனச்சாட்சி செத்துப் போய்விடும். இதைச் சொல்லிக் கொண்டே சென்ற அண்ணலார் சாய்ந்த நிலையிலிருந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். உத்வேகம் பொங்கக் கூறினார்கள், யார் கையில் என்னுயிர் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, நன்மையை ஏவுவதும் தீமையை விட்டும் தடுப்பதும் தீமை செய்பவனின் கையை பிடித்து நிறுத்துவதும் அவனை சத்தியத்தின் பக்கம் இழுத்துக் கொண்டு வருவதும் உங்கள் மீது கடமையாகும். இல்லாவிட்டால் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் பரஸ்பர தாக்கத்தை ஏற்படுத்திவிடுவான். அல்லது அவர்களை சபித்து அழித்தது போல் உங்களையும் சபித்து விடுவான். இவ்வுதாரணத்தோடு நாம் உலகத்தையும் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும். ஒரு சமூகத்தின் வாழ்வும் வளமும் எவ்வாறு நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் சார்ந்து உள்ளதோ அவ்வாறே உலகின் வாழ்வும் வளமும் அதனையே சார்ந்து உள்ளன. தீமைகளைச் செய்வோரின் கரங்களை பிடித்து தடுத்து நிறுத்துகின்ற, தீமையை தடுக்கின்ற, நன்மையை ஏவுகின்ற ஒரு கூட்டமாவது உலகில் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அவர்கள் இறைவனின் புறத்திலிருந்து நியமிக்கப்பட்ட சாட்சியாளர்களாக இவ்வுலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். தீமை புரியவல்ல சக்திகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். நீதியை நிலைநாட்ட வேண்டும்.
தீமையை தலைதூக்கவே விடக்கூடாது. இறைவனின் படைப்பினங்களின் மீது பொது அழிவு வாராதிருக்கவும் அவனுடைய பூமி தீமை பசாது அநீதி வரம்பு மீறல்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கவும் இத்தகைய கூட்டத்தினர் இருந்தாக வேண்டியது இன்றியமையாததாகும். நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருந்திட வேண்டும். அவர்களோ நல்லவை புரியும்படி ஏவ வேண்டும், தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்க வேண்டும் என்கின்றது திருக்குரான். எனவே நன்மையை ஏவி தீமையை விட்டுத் தடுப்பது என்பதேதோ தன்னளவில் ஒரு நல்ல செயல், மனித இனத்தின் தூயதொரு இரக்க உணர்வு என்பதோடு அதையும் தாண்டி சமூக நிர்வாகமைப்பை தீமையை விட்டும் சீர்குலைவை விட்டும் பாதுகாக்க வல்ல தவிர்க்கவே இயலாத வியோகமாகவும் விளங்குகின்றது. உலகில் அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடிய, உலகைக் கண்ணியமிக்க மனிதர்களின் வசிப்பிடமாக மாற்றக்கூடிய, உலகில் வாழ்பவர்களை மிருகத் தன்மையிலிருந்து முழுமையான மனித தன்மை பொருந்தியவர்களாக மாற்றக்கூடிய பெருஞ்சேவை ஆகும். மனித இனத்திற்கு இதைவிடப் பெரிய சேவை எதனையும் யாரும் செய்திட இயலாது. உலகளாவிய அளவில் செறிந்த ஒரு குழுவினரிடம் முஸ்லிம்களிடம் இறைவன் இப்பணியை ஒப்படைத்துள்ளான். நன்மையை ஏவுவதற்கும் தீமையை விட்டு தடுப்பதற்குமான வேறுபாடு. உலகளாவிய இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள இப்பெரும் பொறுப்பு இருபகுதிகளைக் கொண்டது. 1. நன்மையை ஏவுவது, இன்னொன்று தீமையைத் தடுப்பது. இவ்விரண்டின் நோக்கமும் குறிக்கோளும் ஒன்றுதான், அதாவது மனிதனை மனிதனாக மாற்றுவது. எனினும் படித்தரங்கள் வேறு வேறானவை. எனவே இவ்விரண்டின் செயல்முறைகளும் வேறுபட்டே உள்ளன. இனிமேல் வரும் கருத்துக்களை விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இவ்வேறுபாட்டினை புரிந்து கொள்ளுதல் நலம். அறிவியலில் மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் இருவகையானவை. 1. அவன் செய்தாக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுபவை. மற்றதோ அவனுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டவை. அவற்றை அவன் விரும்பினால் செய்யலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். ஒரு சமூகத்தின் நல்ல குடிமகனாக ஒரு மனிதன் திகழ வேண்டுமானால் அவன் தீமையான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அடுத்தவர்களின் உரிமைகளில் தலையிடக்கூடாது. அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது. அடுத்தவர்களுடைய அமைதியையும் நிம்மதியையும் குலைக்கும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. அச்சமூகத்திற்கு நஷ்டத்தை வரவழைக்கின்ற பயனற்ற செய்கைகளை விட்டும் அவன் விலகியிருக்க வேண்டும். இவற்றை செய்தாக வேண்டும் என்று ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய அனைத்து உறுப்பினர்களிடமும் எதிர்பார்க்கின்றது. அவற்றை அவன் செய்யாது புறக்கணிக்கும் போது அவற்றை செய்யும்படி அவனை அது நிர்பந்தப்படுத்துகின்றது. கடமைகளின் இன்னொரு வகை ஒழுக்க சிறப்புகள் தொடர்பானது. அவற்றை செய்வதன் மூலம் ஒரு மனிதன் சமூகத்தின் மிகச்சிறந்த குடிமகனாக, உயர் பண்பாடு மிக்கவனாக மாறுகிறான். உதாரணமாக, இறைவனுக்கும் பிற மனிதர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து நிறைவேற்றுவது, தானும் நல்லவனாக மாறுவது, பிறரையும் நல்லவனாக்குவது, தன்னுடைய குலம், இனம் மற்றும் மனித குலத்துக்காக சேவை செய்வது, சத்திய நெறிக்கு ஒரு துணையாய் திகழ்வது, இன்னும் இவை போன்றவை. இவ்விரண்டாவது கடமையை நிறைவேற்ற மனித உணர்வில் முழுமை அடைந்திருப்பது அவசியம் ஆகும். அவற்றின் இயல்பை சரிவர அறிந்து கொள்ளாதவரை அவனால் அவற்றை நிறைவேற்ற இயலாது. அவ்வாறே அவற்றை தானாக செய்யுமளவுக்கு அவன் உள்ளம் தூய்மையடைந்து அவனை தூண்டாதவரை அவற்றை நிறைவேற்ற இயலாது. எனவேதான் இத்தகைய கடமைகள் கட்டாயப்படுத்தப்படாமல் அவனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு விடப்படுகின்றன. கண்ணியமிக்க உயர் மனிதனாக மாறுவதா வேண்டாமா என்பது ஒவ்வொரு மனிதனுடைய சுயதேர்வுக்கு விடப்படுகின்றது. அதே சமயம் ஒரு சமூகத்தின் அறிவியல் அமைப்பு ஒரு மனிதனை கண்ணியமிக்க உயர்குடி மகனாக மாறத் தூண்டும் இயல்புடையதாகவே இருக்க வேண்டும். நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் இடையிலான வேறுபாடும் இவ்வடிப்படைகளை பொருந்தியதாகவே உள்ளது. மனிதனை மிருக நிலையினின்றும் மேம்படுத்தி மனித நிலைக்கு உயர்த்துவதும், மனித சமூகத்திற்கு பயன்தராமல் நஷ்டமளிக்கும் செயல்களைச் செய்வதை விட்டு அவனை தடுப்பதும் தீமையைத் தடுப்பதோடு தொடர்புடையதாகும். மனித நிலையிலிருந்து அவனை முழுமையான மனிதனாக மாற்றுவதும் மனித சமூகத்தின் கண்ணியமிக்க பயனுள்ள சான்றோர்களில் ஒருவனாக அவனை மாற்றுவதும் நன்மையை ஏவுவதோடு தொடர்புடையதாகும்.
நன்மையை ஏவுவதானது தீமையை விட்டு தடுப்பதை விட சிறந்ததுதான் என்றாலும் வரிசையின்படி தீமையை தடுப்பதன் பிறகுதான் நன்மையை ஏவுவது வருகின்றது. விளைச்சலை எடுப்பதுதான் ஓர் உழவனின் நோக்கம். அதற்காக மனிதன் இறைவனின் பிரதிநிதி ஃபலீஃபத்துல்லா என்று உயர்நிலைக்கு தகுதியுள்ளவனாக மாற வேண்டும். அந்நிலைக்காகத்தான் அவனை படைத்து இறைவன் பூமிக்கு அனுப்பி வைத்தான். பூமியில் இறைவனின் பிரதிநிதி ஃபலீஃபத்துல்லாஹி ஃபில் அருள் என்ற நிலையில் அவன் மீதுள்ள பொறுப்புகளை கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனாக அவன் மாற வேண்டும். இதுதான் இஸ்லாமிய அழைப்பின் நோக்கம். இறைவனின் பிரதிநிதி எனும் உயர்நிலைக்கு அவன் மாறாவிட்டாலும் பரவாயில்லை. குறைந்தபட்சம் பூமியில் சீர்குலைவை ஏற்படுத்தாமலாவது இருக்க வேண்டும். படைக்கும்போது இதைப் பற்றித்தான் வானவர்கள் ஆட்சேபம் தெரிவித்தனர். உயர்நிலை படைப்பினமாக அவன் மாறாவிட்டாலும் பரவாயில்லை. குறைந்தபட்சம் கீழ்நிலை படைப்பாக மாறாமலாவது இருக்க வேண்டும். பூமியை நன்மையைக் கொண்டும் இறையச்சத்தைக் கொண்டும் ஒளிரச் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. குறைந்தபட்சம் தீமையைக் கொண்டு அதன் அமைதியையும் நிம்மதியையும் அழிக்காமலாவது இருக்க வேண்டும். இதுதான் சட்டம். சட்டத்தின் நோக்கம். முதலாவது விஷயம் உள்ளத்தின் ஒளி, நேரிய இயல்பு ஆகியவற்றோடு தொடர்புடையது. வெளிப்படையான வற்புறுத்தல் மூலம் அதை தோற்றுவிக்க முடியாது. ஆனால் இரண்டாவது விஷயமோ எல்லைகளை நிர்மாணிப்பது, அவற்றைக் கண்காணிப்பது ஆகியவற்றோடு தொடர்புடையது. இவ்வெல்லைகளை மீறும் தீங்கியல்பு உடையவர்களை உபதேசம் போதனைகளைக் கொண்டெல்லாம் வரைமுறைப்படுத்திவிட முடியாது. சில நேரங்களில் அவர்களை கட்டாயப்படுத்தி பணிய வைக்க வலிமையை பயன்படுத்தியே ஆக வேண்டியுள்ளது. தீமையைத் தடுப்பதற்கான வழிமுறை. இக்கருத்தின் சில பகுதிகளை தெளிவாக விளக்கிக் கூற வேண்டியது அவசியம். வேறொரு இடத்தில் அதை விளக்கமாகக் காண்போம். ஒன்றை மட்டும் இங்கே தெளிவாக புரிந்து கொள்வது நலம். இஸ்லாம் முஸ்லிமல்லாத உலகிற்கு நன்மையை வலியுறுக்க அழைப்பு, தவத்தோட், பிரச்சாரம், தப்லீக் போன்ற வழிமுறைகளையே பின்பற்றுகின்றது. ஆனால் தீமையைத் தடுக்க இவரை முறை தேவையில்லை. அதன் பல்வேறு பகுதிகளை பல்வேறு வழிமுறைகளின் மூலம் செயற்படுத்துகின்றது. மனம் சிந்தனையின் மாசுகளை அகற்றவும் எண்ணங்களில் படிந்து போன கரைகளைக் கழுவும் போதனை நல்லுபதேசம் போன்றவற்றையே கையாள்கின்றது. விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. மேலும் மிகச்சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவீராக. அதாவது கடுமையோ கடுஞ்சொல்லோ அதில் பயன்படுத்தக்கூடாது. வேதம் வழங்கப்பட்டவர்களிடம் மிக அழகிய முறையிலன்றி நீங்கள் தர்க்கம் புரிய வேண்டாம். ஆனால் அவர்களுள் கொடுமையாளர்களிடம் தவிர அந்த வரம்பு மீறியவனிடம் நீங்கள் மென்மையாகப் பேசுங்கள். அவன் அறிவுரையை ஏற்கக்கூடும், அல்லது அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடும். செயல்களில் வெளிப்படும் தீமையைத் தடுக்க வலிமையும் பலத்தையும் பயன்படுத்துமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. அதை மேலே நபிமொழியிலும் கண்டு வந்துள்ளோம். அதில் அன்னலார் கூறியுள்ளார்கள், தீங்கிழிப்பவனின் கரத்தைப் பிடித்து தடுத்து நிறுத்துங்கள், அவனை வாய்மையின் பக்கம் இழுத்து வாருங்கள். இதல்லாமல் இன்னும் பல நபி மொழிகளிலும் வலிமையை பயன்படுத்தி தீமையைத் தடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒருமுறை அன்னலார் கூறினார்கள், உங்களில் எவரேனும் தீமையைக் கண்டால் அதனை தமது கரத்தால் தடுக்கட்டும். அந்தளவு வலிமை இல்லை என்றால் நாவால் தடுக்கட்டும். அந்தளவு கூட வலிமை இல்லை என்றால் மனதால் அதை வெறுக்கட்டும். அதுவே பலவீனமான இறை நம்பிக்கை, ஈமான் ஆகும். இந்நபி மொழியில் கரம் என்று குறிப்பிடப்படுவது உடலிலுள்ள கைகளை அல்ல, மாறாக வலிமையை. எனவே தீமை செய்பவனின் கரங்களை பிடித்து நிறுத்துவது என்றால் அவன் தீமையே செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்குவது ஆகும். கரத்தால் தீமையை மாற்றிவிடுங்கள் என்பது நம்முடைய வலிமையை பலத்தை பயன்படுத்தி தீமையை அழிப்பது, தடுப்பது, அதை நன்மையாக மாற்றுவதில் வலிமையை பயன்படுத்துவது. இன்னொரு நபி மொழியில் வந்துள்ளதாவது, குறிப்பிட்ட சில பேருடைய தீங்குகளுக்காக இறைவன் எல்லோரையும் அழிப்பதில்லை. எதுவரை என்றால் அவர்கள் தங்களிடையே அந்த தீங்கைக் கண்டு அதைத் தடுக்கும் சக்தி இருந்தும் தடுத்து நிறுத்தாதவரை. இறைவனின் தூதருடைய பொன்மொழிகள் இறைவனின் அருள் மொழிகளுக்கான விளக்கங்களாகும். எனவே இந்த நபி மொழிகள் அனைத்தும் தூய குர்ஆனின் தீமையைத் தடுப்பது என்ற சொற்றொடருக்கான விளக்கத்தை அளிக்கின்றன.
எனவே வெறும் பேச்சையும் எழுத்தையும் பயன்படுத்தி தீமையை எதிர்த்தால் போதும் என்பது சரிப்பட்டு வராது. தேவை ஏற்பட்டால் வலிமையை பலத்தை பயன்படுத்தி தீமையை தடுப்பது, அதை விட்டும் உலகை பாதுகாப்பது இன்றியமையாததாகும். இது முஸ்லிம்களுடைய வலிமையைச் சார்ந்துள்ளது. உலகத்திலிருந்து முற்றிலுமாக தீமையை துடைத்தெறிந்து இறை சட்டத்தை செயற்படுத்தும் அளவு முஸ்லிம்களிடம் வலிமை இருந்தால் அவர்கள் அதை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். இந்த வேலை முற்றுப்பெறும் வரை அவர்களுக்கு ஓய்வென்பது கிடையாது. அவர்களிடம் அந்த அளவு வலிமை இல்லை என்றால் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தீமையை ஒழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். அதே சமயம் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு தேவையான பலத்தை மேலும் பெருக்கும் முயற்சிகளிலும் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். தீமையையும் சீர்குலைவையும் எதிர்த்துப் போர் வலிமையை பயன்படுத்தி அழிக்குமாறு இஸ்லாம் கட்டளையிடும் தீமையின் இரண்டாவது வகைகளைக் குறிக்கவும் முதல் வகையினின்று வேறுபடுத்திக் காட்டவும் இறைவன் பித்னா, பசாது என்ற சொற்களை பயன்படுத்தி உள்ளான். எனவே இங்கேயெல்லாம் தீமையை எதிர்த்துப் போராட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதோ அல்லது வாழ்வலிமையை பயன்படுத்தி அழித்தொழிக்குமாறு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதோ அவ்வசனங்களில் எல்லாம் முன்கர் என்ற சொல்லுக்குப் பதிலாக பித்னா, வசாது என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதைப் பார்க்கலாம். பித்னா இல்லாதொழியும் வரை நீங்கள் அவர்களோடு தொடர்ந்து போர் புரியுங்கள். மனிதர்களில் ஒரு கூட்டத்தை பிறிதொரு கூட்டத்தைக் கொண்டு அல்லாஹ் தடுக்காவிட்டால் இந்த பூமியே சீர்குலைந்து போயிருக்கும். நீங்கள் இவ்வாறு செய்யாவிடில் பூமியில் சீரழிவும் பெரும் சீர்குலைவும் ஏற்பட்டுவிடும். பித்னாவை தோற்றுவிப்பது கொலையைக் காட்டிலும் மிக்க கொடியதாகும். எவனொருவன் ஒரு மனிதனைக் கொலை செய்ததற்குப் பகரமாகவோ அல்லது பூமியில் சீர்குலைவை பரப்பிய காரணத்திற்காகவோ அல்லாமல் வேறு காரணத்திற்காக மற்றவனைக் கொலை செய்கிறானோ அவன் மனித இனம் முழுவதையும் கொலை செய்தவன் போலாவான். அவர்கள் பித்னாவை பரப்ப முயன்றார்கள். அவர்கள் பித்னா செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதில் அவர்கள் குதித்து விடுவார்கள். இவ்வனைத்து வசனங்களிலும் முன்கரைத்தான் பித்னா, பசாது என்ற வார்த்தைகளில் உருவமைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் எல்லா முன்கர் தீய செயல்களிலும் இந்த பித்னாவும் பசாதும்தான் வாளைப் பயன்படுத்தினால் ஒழிய அழைக்க முடியாதளவு கொடியவை ஆகும். பித்னா விளக்கம். பொதுவாக பித்னா பசாது கூறிய பொருளாக என்ன கூறப்படுகின்றது? இரண்டு குழுவினருக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டு விடுவது, திட்டு வசைகளைத் தொடர்ந்து முட்டி மோதிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் மண்டையே உடைத்துக் கொள்வது, செங்கற்களையும் தடிக்கம்புகளையும் சுழற்றுவது, வாளையும் துப்பாக்கிகளையும் கையிலேந்திக் கொள்வது, பகைமை நெருப்பு கொழுந்துவிட்டு எறிவது. ஸ்வித்னா, பசாது என்னும் சொற்கள் இவையனைத்தையும் உள்ளடக்கியுள்ளன என்ற போதிலும் இவற்றோடு முடிந்துவிடக்கூடிய குறுகிய பொருள் கொண்டவை அல்ல அவை. இவற்றோடு இன்னும் எண்ணற்ற ஒழுக்கச் சீர்கேடுகளையும் குற்றங்களையும் அவை உள்ளடக்கியுள்ளன. அவற்றின் பொருளை உள்ளபடி அறிய வேறு வேறு புத்தகங்களை நாம் தேடி அலைய வேண்டியதில்லை. குரானே அவற்றின் பொருளை விளக்கமாக கூறியுள்ளது. பசும்பொன்னிலிருந்து பத்தரை மாற்றுத் தங்கத்தைப் பிரித்து எடுக்கவும், கசடுகளை வடிகட்டவும் நெருப்பிலிட்டு வாட்டுபவரை அரபி மொழியில் பிதன் என்று கூறுவர். இந்த நேரடிப் பொருளில் மனிதர்களை நெருப்பில் போட்டு பொசுக்குவதைக் குறிக்க இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் நெருப்பில் வதைக்கப்படும் அந்நாளில் பின்பு மனிதனை சோதனைக்குள்ளாக்கும் விஷயங்களைக் குறிக்கவும் இச்சொல் வழங்கலாயிற்று. எனவே பொன், பொருள் மற்றும் சுற்றத்தார் உறவினர்களையும் இச்சொல் சுட்டியது. உங்களுடைய பிள்ளைகளும் செல்வங்களும் உண்மையில் சோதனைப் பொருட்களே. ஏனெனில் இவை மனிதனைச் சோதனையில் ஆழ்த்திவிடுகின்றன. அவன் ஹக்கை அதிகம் நேசிக்கிறானா அல்லது இவற்றை அதிகம் நேசிக்கிறானா என்ற சோதனையில் சுகமும் துன்பமும் பித்னா என்று குறிப்பிடப்பட்டன. நல்ல நிலைமைகளையும் கெட்ட நிலைமைகளையும் கொடுத்து நாம் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் இவ்விரு நிலைமைகளும் மனிதனுக்கு சோதனையாகவே அமைகின்றன. காலமாற்றங்களும் காலத்தின் சூழ்ச்சிகளும் பித்னா எனப்பட்டன. ஏனெனில் அவை சமூகங்களுக்குச் சோதனையாகவும் அவற்றை பரீட்சிக்கும் கருவியாகவும் அமைந்தன. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் கவனிப்பதில்லையா? இவ்வாறிருந்தும் அவர்கள் பாவமன்னிப்பு கோருவதுமில்லை, நல்லுரை பெறுவதுமில்லை. ஒருவன் மீது அவனுடைய சக்தியை விட அதிகமாக சுமை போடப்படுவதையும் இச்சொல் குறித்தது. ஏனெனில் அவன் எந்தளவு தாக்குப்பிடிக்கிறான் என்பதற்கான சோதனையது. போருக்குச் செல்லாதிருக்க எனக்கு அனுமதி தாருங்கள், என்னைச் சோதனைக்குள்ளாக்காதீர்கள் என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கிறார்கள்.
இவ்வனைத்து எடுத்துக்காட்டுகளையும் முன்வைத்துப் பார்த்தால் பித்தா என்றால் சோதனை என்று பொருள் என்பது தெளிவாகின்றது. அது பலனை எதிர்பார்த்தல், பேராசை கொள்ளுதல், விருப்பமான பொருட்கள் வழங்கப்படுதல் போன்றவற்றின் மூலமாக இருக்கலாம். அல்லது நஷ்டமடைவதை எண்ணி சோர்ந்து போதல், துன்பங்களைக் கண்டு பயந்து போதல் போன்றவற்றின் மூலமாகவும் இருக்கலாம். சோதனை இறைவன் புறத்திலிருந்து ஏற்பட்டால் அது சரியானதாகவே இருக்கும். ஏனெனில் அவனே மனிதனை படைத்தவன். மனிதனைச் சோதித்துப் பார்க்க அவனுக்கு முழு அதிகாரமும் உண்டு. இறைவன் அளிக்கும் சோதனைகளின் நோக்கம் மனிதனை மேம்படுத்துவதும் அவனை மென்மேலும் உயர்த்துவதாகவுமே இருக்கும். இதே சோதனை மனிதனின் புறத்திலிருந்து ஏற்பட்டால் அது அநீதியும் ஆகும். ஏனெனில் மனிதனுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை. மனிதன் இன்னொரு மனிதனுடைய சுயநிர்ணய உரிமைகளை பறித்துக் கொள்ள வேண்டும், அவனை தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பிற மனிதர்களை சோதனையில், பித்னாவில் ஆழ்த்துகிறான். இந்த இரண்டாவது வகை சோதனையைக் குறிக்க அல்லது அதற்கு ஈடான சொல்லாக நாம் ஆங்கில மொழியின் பர்சக்யூஷன் என்ற சொல்லைக் கருதலாம். இருந்தபோதிலும் அரபிச்சொல் அளவு இந்த ஆங்கிலச் சொல்லில் விரிவான பொருள் வளம் இல்லை. குரானில் இச்சொல்லின் விளக்கமாக வந்துள்ளவையாவன: பலவீனமானவர்களை, எளியவர்களை துன்புறுத்துவது, அவர்களுடைய உரிமைகளை பறித்துக் கொள்வது, அவர்களுடைய வீடுவாசல்களை பிடுங்கிக் கொண்டு அவர்களை துன்பத்தில் ஆழ்த்துவது. இவர்கள் பித்னாவில் ஆழ்த்தப்பட்ட போது, அதாவது பயங்கரமாக துன்புறுத்தப்பட்ட போது, வீடுவாசல்களைத் துறந்து ஹிஜ்ரத் செய்தார்களோ, இறைவழியில் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்களோ, மேலும் நேர்வழியில் நிலைத்து நின்றார்களோ, அவர்களை உம்மிறைவன் மன்னிக்கக்கூடியவன். தடை செய்யப்பட்ட மாதங்களில் போர் செய்வது மிகக் கொடியதுதான். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமில் வசிப்பவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது அல்லாஹ்விடத்தில் அதைவிடக் கொடியதாகும். வன்முறை, அட்டூழியத்தைக் கொண்டு வாய்மையை வீழ்த்துவது, வாய்மையைப் பின்பற்றுவதை விட்டும் மக்களைத் தடுப்பது. பிறவனும் அவனுடைய ஆதரவை நாடிய தங்களுடைய தலைவர்களும் பித்னாவில், சோதனையில் ஆழ்த்திவிடுவார்களோ என்ற பயத்தில் மூசாவை அவருடைய சமூகத்தாரில் எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு சில இளைஞர்களைத் தவிர. இறைவனின் பாதையில் போவதை விட்டுத் தடுத்தல் என்பதன் விளக்கத்தைப் போன அத்தியாயத்திலேயே பார்த்துவிட்டோம். எனவே அத்தியாயம் அன்பாலில் இறைநிராகரிப்பாளர்களுடைய குற்றமாக இறைவனின் பாதையை விட்டும் மக்களைத் தடுத்தல் கூறப்பட்டது. சத்தியத்தை மறுத்தவர்கள் அல்லாஹ்வின் வழியில் மக்களை செல்லவிடாமல் தடுப்பதற்காக தங்கள் பொருளைச் செலவழிக்கிறார்கள், பின்பு அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. பிறகு அவர்களுடைய இந்தச் செயலை பித்னா எனத் தீர்மானித்துச் சொல்லப்பட்டு அவர்களோடு போர் புரியுமாறு ஆணையிடப்பட்டது. மக்களை வழிகெடுப்பது, சத்தியத்துக்கு எதிராக பொய், ஏமாற்று, மோசடி, பேராசை, வன்முறை, நிர்பந்தம் போன்ற வழிகளில் முயற்சிப்பது. ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் நாம் உமக்கு அருளியவற்றிலிருந்து உம்மை திசைதிருப்பிவிட வேண்டுமென்று அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அதை விட்டுவிட்டு நம்மீது இல்லாததையும் பொல்லாததையும் இட்டுக்கட்டிக் கூற வேண்டும் என்பதற்காக. அவ்வாறு நீங்கள் செய்தால் உம்மை அவர்கள் தமது தோழராக ஆக்கிக் கொள்வர்டோ. ஏமாற்றி மயக்கி நாம் உம்மீது இறக்கியருளிய சட்டங்களிலிருந்து அவர்கள் உம்மை திசைதிருப்பிவிடலாம். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். பிறகு ஜாஹிலியாவின் தீர்ப்பையா அவர்கள் விரும்புகிறார்கள். அசத்தியத்திற்காக போரிடுவது, கூடாத நோக்கங்களுக்காக கொலை செய்வது, இரத்தஞ்சிந்துவது, கூட்டம் சேர்ப்பது. அஹ்ஸாப் போரின் போது நகரின் நாற்புறங்களிலிருந்தும் எதிரிகள் ஊடுருவி பிறகு பித்னாவில் பங்கு கொள்ளும்படி இந்திய வஞ்சகர்கள் அழைக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதற்கு இவர் கண் தயாராக இருந்திருப்பார்கள். கொஞ்சங்கூட இவர்களுக்கு தயக்கம் இருந்திருக்காதுடோ. மற்றொரு வகை நயவஞ்சகர்களையும் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் உங்களிடமும் பாதுகாப்பு பெற வேண்டும், தமது சமுதாயத்திலும் பாதுகாப்பு பெற வேண்டுமென விரும்புகிறார்கள். ஆனால் பித்னா செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதில் குதித்து விடுகிறார்கள் டோ. அதாவது பித்னா செய்பவர்களோடு இவர்களும் சேர்ந்து விடுகிறார்கள். சத்தியத்தைப் பின்பற்றுபவர்கள் மீதான அசத்திய சக்திகளின் மேலாண்மை, மேலாதிக்கம். நீங்கள் இவ்வாறு சத்தியத்தைப் பின்பற்றுவோருக்கு உதவி செய்யாவிட்டால் பூமியில் பித்னாவும் பெருமுபசாதும் பரவிவிடும் டோ. அதாவது அசத்திய சக்திகளின் மேலாதிக்கத்தினால் சத்தியத்தைப் பின்பற்றுவோருக்கு பூமி சிரித்துவிடும். பசாது விளக்கம். இப்போது பசாது என்னும் சொல்லை என்னென்ன பொருள்களில் குரான் பயன்படுத்தியுள்ளது என்பதைப் பார்ப்போம். நடுவுநிலையிலிருந்து ஒரு பொருள் மீறிச் சென்று விடுவதைக் குறிக்க அரபு மொழியில் பசாது என்ற பதம் பயன்படுத்தப்படுகின்றது. சலா என்பது இதன் எதிர்ப்பதம் ஆகும். மொழியியலின்படி நீதிநெறி, இயல்புத்தன்மையை விட்டு விலகிச் செல்லும் எல்லா பொருளும் பசாது ஆகும். ஆனால்
குர்ஆன் இச்சொல்லைப் பெரும்பாலும் சமூக ஒழுக்கம், சமுதாய அமைப்பு, அரசியல் ஆகியவற்றின் சீர்கேட்டைக் குறிக்கவே பயன்படுத்தியுள்ளது. உயரமான தூண்களையுடைய இரம் எனும் ஆது கூட்டத்தாருடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களைப் போன்று எந்தச் சமுதாயமும் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை. மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளைக் குடைந்த சமுதாயத்தாருடனும் முளைகளையுடைய பிறனுடனும் உம்முடைய இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள், அங்கு பெரும் பசாதை பரப்பினார்கள். பிறகு பல்வேறு காரணங்களால் அவர்களை முப்சிதுகள் என்று முடிவுகட்டி அவர்கள் செய்த குற்றங்களை குர்ஆன் பட்டியலிடுகின்றது. ஸ்வீரன் கர்வம், ஆணவம் மிக்கவனாக இருந்தால் தன்னுடைய குடிமக்களை இனரீதியில் பிளவுபடுத்தியிருந்தான், பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலம் அவர்களை ஆண்டு வந்தான், எளியோரைக் கொன்று குவித்தும் சூறையாடியும் வந்தான் என்று அவனைப் பற்றிக் கூறியுள்ளது. ஸ்வீரன் பூமியில் வரம்பு மீறி ஆணவத்துடன் நடந்து கொண்டான். அதில் வசிப்பவர்களைப் பல்வேறு பிரிவுகளாகப் பிரித்தான், அவற்றுள் ஒரு பிரிவினரை இழிவுபடுத்தினான், அவர்களுடைய ஆண்மக்களைக் கொன்றான், அவர்களின் பெண் மக்களை உயிரோடு விட்டு வைத்தான். உண்மையில் அவன் பசாது செய்பவர்களில் ஒருவனாக இருந்தான். சத்தியத்தை ஏற்று நடப்பதை விட்டும் பலவந்தமாக மக்களை தடுத்து வந்தான். இறைத்தூதர் மூசா நிகழ்த்திய அற்புதத்தைக் கண்டு சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டபோது அவன் கூறினான், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? அவர்தான் உங்களுக்கு சூனியத்தைக் கற்றுக் கொடுத்த உங்கள் குரு என்பது தெரிந்துவிட்டது. இப்பொழுது நான் உங்களுடைய மாறுகால் வாங்கப் போகிறேன், பேரீச்ச மரங்களின் கம்பங்களில் உங்களை அறைந்து கொல்லப் போகிறேன். அப்போது எங்களில் யாருடைய வேதனை மிகக் கடுமையானது, நீடித்து நிற்கக்கூடியது என்பது உங்களுக்குத் தெரிந்துவிடும். அவன் ஒரு சமூகத்தினரை பலவினர்களாக்கி அடிமைப்படுத்திக் கொண்டான். எனவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது தான் புரிந்த பெருந்தன்மையை அவன் சுட்டிக்காட்டிய போது அண்ணல் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், எனக்குச் செய்ததாக நீ சொல்லிக் காட்டும் அந்த உபகாரத்தின் உண்மை நிலையாதெனில் நீ இஸ்ராயேல் இனமக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததையாகும். தன்னுடைய வலிமை மற்றும் அதிகாரத்தைப் பயன்படுத்தி தன்னைப் போன்ற மனிதர்களுடைய தெய்வமாக மாறியிருத்தான், அதிகாரத்தின் மூலமாகவே ஆளுமை செலுத்தி வந்தான். ஆனால் ஆளுமைக்கான உரிமை, நீதி, நியாயம், இறையச்சமிவற்றுக்கே உள்ளது. ஸ்வீரன் கூறினான், அவையோரே, உங்களுக்கு என்னைத் தவிர வேறு தெய்வம் இருப்பதாக எனக்குத் தெரியவில்லை. அவனும் அவனுடைய படைகளும் பூமியில் நியாயமின்றி தற்பெருமை கொண்டனர், அவர்கள் ஒரு காலம் நம்பக்கம் திரும்பி வரவேண்டியதில்லை என்றும் நினைத்துக் கொண்டனர். அவன் தன்னுடைய குடிமக்களின் ஒழுக்க நிலையை எந்தளவு சிதைத்து விட்டான் என்றால் அவர்கள் மனப்பூர்வமாக அவனுக்கு அடிமைப்பட்டு வாழ இசைந்து போயினர். அவன் தன்னுடைய சமூகத்தினரைச் சாதாரணமாக, அதாவது அறிவிலும் ஒழுக்கத்திலும் கீழ்த்தரமானவர்களாக கருதினான். அதனால் அவர்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். உண்மையில் அவர்கள் பாவம் புரியும் மக்களாகவே இருந்தனர். அவனுடைய ஆட்சி தவறான, கூடாத சட்டங்களின் மீதே நிலை கொண்டிருந்தது. அம்மக்கள் ஃபிரௌனுடைய கட்டளையையே பின்பற்றினர். அவனுடைய கட்டளை நேர்மையற்றதாக இருந்தபோதிலும் இதேபோன்று ஆது சமூகத்தினர் தீய கொடுங்கோல் புரியும் ஆட்சியாளர்களைப் பின்பற்றியதை அவர்களுடைய குற்றமாக கூறப்பட்டது. அவர்கள் சத்தியத்துக்கு எதிரியான கொடுங்கோலர்கள் ஒவ்வொருவரின் கட்டளையையும் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தார்கள், நீதிநியாயத்தோடு அவர்களுக்கு எந்தச் சம்பந்தமும் இல்லை. இறைத்தூதர் அவர்களை சபித்துக் கூறினார்கள், நீங்கள் எவரையேனும் பிடித்தால் கொடூரமாகப் பிடிக்கிறீர்கள். அவர்கள் தங்கள் அதிகாரப் பெருமையினால் எளிய சமூகங்களின் மீது அநியாயமாக ஆட்சி செலுத்தி வந்தார்கள். அவர்கள் பூமியில் எவ்வித நியாயமுமின்றி பெருமையெடுத்துக் கொண்டு திரிந்தார்கள். எங்களைவிட வல்லமை மிக்கவர் யார்? சமூத் கூட்டத்தினருடைய அசத்தியச் செயல்களையும் குர்ஆன் விளக்கியுள்ளது. அவர்களுடைய ஆட்சியாளர்கள் தீயவர்களாக, கொடுங்கோலர்களாக இருந்தார்கள். அவர்களோ தமது தலைவர்களுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வந்தார்கள். எனவே இறைத்தூதர் சாலிஹ் அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள், நீங்கள் வரம்பு மீறி நடப்போரின் அதிகாரத்திற்கு கட்டுப்படாதீர்கள். அவர்கள் பூமியில் அராஜகம் செய்கிறார்கள், சீர்திருத்தம் எதையும் செய்வதில்லை. நன்மையைச் செய்யுமாறு ஊக்கப்படுத்துகிறான், தீமைகளைச் செய்யாதிருக்குமாறு தடுக்கிறான் என்பதற்காக நேர்மையான மனிதன் ஒருவனைக் கொன்று போடவும் அவர்கள் தயங்கவில்லை. அதற்காக அந்த கொடூர காரியத்திற்காக பொய்யையும் கற்பனையையும் கலந்து மோசடியான காரணம் ஒன்றையும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள்.
அந்நகரில் 9 கலகத் தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நாட்டில் சீரழிவை பரப்பிக் கொண்டும் சீர்திருத்தம் எதனையும் செய்யாமலும் இருந்தார்கள். அவர்கள் தங்களிடையே கூறினார்கள், நாம் சாலி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இரவில் தாக்குதல் நடத்துவோம் என்று நீங்கள் இறைவன் மீது சத்தியம் செய்து சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்குப் பதிலாக பழி வாங்க புறப்பட்டவரும் அவருடைய பாதுகாவலர்களிடம், சாலிகுடைய குடும்பம் கொல்லப்பட்ட சமயத்தில் நாங்கள் அங்கு இருக்கவே இல்லை. நாங்கள் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை என்று கூறிவிடுவோம். லூத் உடைய சமூகத்தினரையும் குரான் முஃப்சிது என்றே கூறுகின்றது. அவர்கள் செய்து வந்த ஃபசாதைப் பற்றிய விளக்கமாக கூறும்போது, உங்களுக்கு முன்னர் உலக மக்களில் யாரும் செய்திராத மானக்கேடான செயலை நீங்கள் செய்கிறீர்கள். உங்களுடைய இந்த நடத்தையை என்னவென்று சொல்வது? ஆண்களிடம் உங்கள் இச்சைகளை தீர்த்துக் கொள்கிறீர்கள், வழிப்பறி செய்கிறீர்கள், உங்கள் சபைகளில் வைத்து தீய செயல்களில் ஈடுபடுகிறீர்கள். இயற்கைக்கு மாற்றமான தீய செயலை அந்த சமூகத்தினர் சர்வசாதாரணமாகச் செய்து வந்தார்கள். வியாபாரப் பாதைகளில் வழிப்பறி செய்து வந்தார்கள். சமூக ஒழுக்கம் எந்தளவு சீர்கெட்டு தரந்தாழ்ந்து போனது என்றால், பொதுச் சபைகளிலும் தீயவிற்க கேடான செயல்களை செய்வதில் அவர்களுக்கு கூச்சமே இருக்கவில்லை. மத்யன் நகர மக்களும் முஃப்சிதுகள் என்றழைக்கப்பட்டனர். இறைத்தூதர் ஷுவைப் அவர்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூறினார்: அளவையை முழுமையாக அளந்து எடையைச் சரியாக நிறுங்கள். மக்களுக்கு அவர்களுடைய பொருள்களை குறைத்துக் கொடுக்காதீர்கள். பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதில் நீங்கள் சீரழிவைச் செய்யாதீர்கள். உண்மையிலேயே நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாயின் இதில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. வீதியின் ஓரங்களில் அமர்ந்து கொண்டு வழிப்பறி செய்து மக்களை பயமுறுத்துபவர்களாகவும் இருக்காதீர்கள். நீங்கள் இறைநம்பிக்கை கொண்டவர்களை அல்லாவின் பாதையை விட்டு அகற்றுகிறீர்கள். நேரான வழியை கோணலாக்க முயற்சிக்கிறீர்கள். இவ்விதம் இறைத்தூதர் ஷுவைப் அம்மக்களிடம் நல்ல விஷயங்களை அறிவுறுத்தியபோது அவர்கள் கூறினார்கள்: உம்முடைய குடும்பத்தார் மட்டும் இல்லை என்றால் எப்பொழுதோ உம்மை கல்லால் அடித்துக் கொண்டிருப்போம். மதிப்பு கொடுக்கும் அளவுக்கு நீர் எங்களிடையே வலிமையுடையவர் அல்லர். மத்யன் வாசிகளின் ஃபசாது என்னவென்று இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். பொதுவாகவே அவர்கள் மோசடிக்காரர்களாக, ஏமாற்று பேர்வழிகளாக இருந்தார்கள். வியாபார நடவடிக்கைகளில் சர்வசாதாரணமாக ஏமாற்றி வந்தார்கள். அவர்கள் ஊர் வழியாகச் செல்லும் வணிகக் குழுக்களை கொள்ளையடித்தும் வழிப்பறி செய்தும் வந்தார்கள். ஈமான் கொண்டவர்களை இறைவனுடைய பாதையை விட்டும் தடுத்து வந்தார்கள். சத்தியத்தை அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக வெறுத்தார்கள் என்றால், நேர்மையான நல்ல மனிதர் ஒருவர் அவர்களுடைய தீமைகளை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்த முயன்றபோது அவரை சகித்துக் கொள்ளவும் அவர்களால் இயலவில்லை. அவரை கல்லால் அடித்துக் கொன்றுவிடவும் தயாராகிவிட்டார்கள். திருட்டுக்கூட ஃபசாதாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. இறைத்தூதர் யூசுப் அவர்களுடைய சமூகத்தார்கள் மீது குவளை திருடியதாக குற்றம் சுமத்தப்பட்டபோது அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நாங்கள் இந்த நாட்டில் ஃபசாதை பரப்ப வரவில்லை என்பதையும் நாங்கள் திருடர்கள் அல்லர் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். மன்னர்கள் மற்ற நாடுகளின் மீது படையெடுத்து வெல்லும்போது அழிவு ஏற்படுகின்றது. வெற்றி கொள்ளப்பட்ட சமூகங்களின் ஒழுக்கம் சீரழிந்து போய்விடுவது ஃபசாத் என்று குறிப்பிடப்பட்டது. எனவே இறைத்தூதர் சுலைமான் அவர்களுடைய கடிதம் கிடைத்ததும் சபா நாட்டு இளவரசி தன் அரசவையினரிடம் கூறினார்: அரசர்கள் ஏதேனும் ஒரு நாட்டில் புகுந்தால் அதனை ஃபசாதால் நிரப்பிவிடுவார்கள். அங்கு கண்ணியத்துடன் வாழ்பவர்களை கேவலப்படுத்தி விடுவார்கள். இதைத்தானே அவர்கள் செய்கிறார்கள். உறவு முறைகளை, இரத்தபந்த தொடர்புகளை அறுப்பதையும் மனித சமூக உறவு நிலை கொண்டுள்ள அடிப்படை பந்தங்களை முறிப்பதையும் ஃபசாதின் பொதுவான பொருளில் குரான் கூறுகின்றது. எந்த உறவு முறைகளுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த உறவு முறைகளை துண்டித்து விடுகிறவர்களும் உலகில் ஃபசாதை பரப்புகிறவர்களும் சாபத்திற்கு உரியவர்கள் ஆவர். அவர்களுக்கு கொடிய தங்குமிடமே மறுமையில் கிடைக்கும்.
இணைந்து வாழ வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டுள்ள உறவு முறைகள் என்பதன் பொருளை பொதுவாக குர்ஆன் விரிவுரையாளர்கள் மிகக் குறுகிய அளவில் வரையறுத்துவிடுகிறார்கள். இரத்தச் சொந்தங்களை முறிப்பது என்ற அளவோடு நின்றுவிடுகிறார்கள். ஆனால் அதன் பொருள் மிகவும் விசாலமானதாகும். சமூக அளவில் மனிதனத்தில் ஏற்படும் எல்லா வகையான உறவுகளையும் அது குறிப்பிடுகின்றது. உற்றார் உறவினர்களிடையான உறவு, கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு, நண்பர்கள், அண்டை அயலார் உடனான உறவு, கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஏனைய வியாபார தொடர்புகள், ஒப்பந்த உடன்படிக்கை அடிப்படையில் அமைந்த தொடர்புகள், பல்வேறு நாடுகள், அரசுகளுக்கிடையிலான உறவுகள் என்று இதன் நீட்சி தொடர்கின்றது. ஏனெனில் இவ்வுறவுகளை அடிப்படையாகக் கொண்டுதான் மனித சமூகமே எழுகின்றது. இவ்வுறவுகள் சிறப்பான முறையில் தொடர்வதில்தான் உலகத்தின் அமைதியும் வளமும் உள்ளன. இவற்றைத் துண்டித்து விடுவதால் உலகில் கலவரங்களும் சண்டைகளும் பரவுகின்றன. எனவேதான் இறைவன் இத்தகைய உறவுகளை முறித்து போடுவதை ஃபசாத் என்று உருவகப்படுத்துகிறான். துண்டிப்பவர்கள் சாபம் பெறுவர் என்று கூறி கண்டிக்கிறான். தன்னோக்கங்களை முன்னிறுத்தி அதற்காக படுபடத்தான் அரசுகள் அமைக்கப்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக ஏதேனும் ஓர் அரசாங்கம் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுமை, சித்திரவதை, குறையாடலை செய்து வந்தால் அது ஃபசாது ஆகும். அவனுக்கு அதிகாரம் கிடைத்துவிட்டால் பூமியில் ஃபசாதை பரப்பவே முயற்சிக்கிறான். வேளாண்மையையும் மனித இனத்தையும் அழிக்கிறான். ஆனால் அல்லாஹ்வோ ஃபசாதை விரும்புவதே இல்லை. ஏற்கனவே விளக்கப்பட்ட இறைவனின் பாதையில் போவதை விட்டு தடுத்தல் என்பதை விளக்கவும் ஃபசாது என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, இறைவனைத் தாங்களும் நிராகரித்து மற்றவர்களையும் அல்லாஹ்வின் வழியில் செல்லவிடாமல் தடுக்கிறவர்களுக்கு நாம் வேதனைக்கு மேல் வேதனையை அளிப்போம். உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்த ஃபசாதுக்கு பிரதிபலனாக. அத்தியாயம் மாயிதாவில் ஃபசாது செய்பவர்கள் என்றும், அவர்கள் பூமியில் ஃபசாதை பரப்ப முயற்சிக்கிறார்கள் என்றும், இறைவன் ஃபசாது செய்பவர்களை நேசிப்பதில்லை என்றும் யாரைப் பற்றி கூறப்பட்டுள்ளதோ அவர்களுடைய தன்மை என்னவென்றால், அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் வரம்பு மீறிய செயல்களிலும் விலக்கப்பட்ட பொருட்களை உண்பதிலும் விரைந்து செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நீர் காண்கிறீர். மறுமை நாள் வரை அவர்களிடையே பகைமையையும் வெறுப்புணர்ச்சியையும் நாம் விதைத்துவிட்டோம். போர் நெருப்பை அவர்கள் மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதனை அணைத்து விடுகிறான். பாவம் எனில் மனிதனின் தனிப்பட்ட வாழ்வை, தனிநபர் ஒழுக்கத்தை அழிக்கும் பாவங்கள், வரம்பு மீறிய செயல்கள், மற்றவர்களையும் பாதிக்கும் பாவங்கள், விலக்கப்பட்ட பொருட்களை உண்பது, லஞ்சம், வட்டி போன்ற தீய தடுக்கப்பட்ட வழிகளில் பொதுமக்களின் செல்வத்தைச் சுருட்டல், சொந்த காரணங்களுக்காக வெறுப்பையும் பகைமையையும் வளர்ப்பது, அதற்காக போர் தெருப்பை மூட்டுவது, இவை அனைத்துமே சீர்குலைவுச் செயல்களாகும். ஃபித்னா, ஃபசாதை அழிக்க இறையாட்சி தேவை. ஃபித்னா, ஃபசாது என்பதற்கு குர்ஆன் என்னவெல்லாம் விளக்கம் தருகின்றது என்பதை நன்கு விளங்கிக் கொண்டோம். ஃபித்னா, ஃபசாதைப் பற்றி இதுவரைக்கும் படித்தவற்றை ஆழ்ந்து உற்று நோக்கினால் ஒருண்மை நமக்குத் தெளிவாகத் தெரியும். சத்தியத்தைப் பற்றி கவலைப்படாத, இறைவனுக்குப் பயப்படாத. ஒரு தீய அரசாங்கத்திலிருந்து இவை அனைத்தும் பிறக்கின்றன என்பதே அது. அத்தகைய அரசு நேரடியாக எந்த ஒரு தீமையையும் தோற்றுவிக்கவில்லை என்பதாகக் கொண்டாலும், அத்தீமை தொடர்வதிலும் சீர்திருத்தாமல் பாதுகாக்கப்படுவதிலும் இந்த அசத்தியத்தை பரப்புகின்ற அரசாங்கத்தின் கை இருக்கவே செய்கின்றது. முதற்கண் தன் இயல்பிலேயே இத்தகைய அரசு ஒரு ஃபித்னா ஆகும். ஏனென்றால் உண்மையான அரசாங்க நோக்கத்திற்கெதிராக அது அமைகின்றது. பின்பு அதனால் ஏற்படுகின்ற தீமை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடங்குவதாகவும் இல்லை. மாறாக எல்லா வகையான தீமைகள், அனாச்சாரங்கள், அனைத்து வகை சீர்குலைவுகளின் களஞ்சியமாக மாறிவிடுகின்றது. இறைவனின் பாதையை விட்டும் தடுக்கின்ற செயலையும் அதுதான் செய்கின்றது. நீதியின் நியாயத்தின் குரல்வளையையும் அதுதான் நெருக்கின்றது. தீயவர்களும் அநியாயக்காரர்களும் தங்களுடைய தீய செயல்களுக்கு தேவையான வலிமையை அதைக் கொண்டே வளர்த்துக் கொள்கிறார்கள். ஒழுக்கச் சீரழிவும் அதனால்தான் ஏற்படுகின்றது. சமூக நீதியை அடியோடு தகர்க்கும் சட்டங்களும் அதைக் கொண்டே செயற்படுத்தப்படுகின்றன. மனிதகுல கூட்டமைப்பில் வஞ்சகத்தையும் பிளவையும் அதுதான் விதைக்கின்றது.
கலவர நெருப்பையும் போர்வெறியையும் அல்லாஹ் பற்ற வைக்கின்றது. அதனால்தான் தேசிய இனங்களின் மீதும் நாடுகளின் மீதும் கொடுமைகள் தொடர்கின்றன. சுருக்கமாகச் சொல்வதானால், தீமை நிலை பெறுவதற்கோ தீமை வளர்ந்து செழிப்பதற்கோ அதனுடைய வலிமை பயன்படவே செய்கின்றது. எனவே இஸ்லாம் தீமையை அடியோடு அழித்தொழிக்க, தீய செயல்களை வேரோடு பிடுங்கி எறிய ஒரு கடுமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கின்றது. தொடர்ச்சியான இடைவிடாத போராட்டத்தின் ஜிஹாதின் மூலமாகவும் தேவைப்பட்டால் இயன்றவரை போர் செய்தும் இத்தகைய அனைத்து தீய அரசாங்கங்களையும் அழித்துவிட வேண்டும். அவற்றின் இடத்தில் நீதி நேர்மைமிக்க அரசு அமைப்பை நிறுவ வேண்டும். இறைவனைப் பற்றிய பயமும் இறைவனால் இயற்றியளிக்கப்பட்ட சட்டங்களும் மட்டுமே அவரசின் அடிப்படையாக திகழ வேண்டும். அவ்வரசு இனத்துக்கோ தேசியத்துக்கோ நாட்டுக்கோ பாடுபடாமல் முழு மனிதகுல நலன்களுக்காகவே பணியாற்ற வேண்டும். நன்மையைப் போற்றி வளர்ப்பதும் தீமையை வேரோடு அழிப்பதும் மட்டுமே அதன் நோக்கமாக இருக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை தமது வாழ்வின் ஒரே குறிக்கோளாகக் கொண்டவர்களே அவரசை வழிநடத்திச் செல்ல வேண்டும். அத்தகையவர்கள் தங்களுடைய பெருமை செல்வாக்குக்காக அல்லாமல் மனிதகுலச் சிறப்பையும் இறைவனின் திருப்தியையும் மனதில் கொண்டு அத்தலைமைப் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குரானை விரித்துப் படித்தால் பற்பல இடங்களிலும் தீயவர்கள் கொடுங்கோலர்களைப் பின்பற்றாதீர்கள் என்று அது தடுப்பதைக் காணலாம். அசத்தியத்தைப் பின்பற்றாதே, தற்பெருமைக்கு அடிமை ஆகிவிடாதே என வலியுறுத்துவதையும் காணலாம். ஓரிடத்தில் நீங்கள் வரம்பு மீறி நடப்போரின் அதிகாரத்திற்கு கட்டுப்படாதீர்கள். அவர்கள் பூமியில் அராஜகம் செய்கிறார்கள், சீர்திருத்தம் எதையும் செய்வதில்லை. மற்றோரிடத்தில் ஒரு சமூகத்தின் அழிவிற்கான காரணத்தைக் கூறும்போது, சத்தியத்திற்கு எதிரியான கொடுங்கோலர்கள் ஒவ்வொருவரின் கட்டளையையும் அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். இறுதியில் இவ்வுலகிலும் அல்லாஹ்வின் சாபத்திற்கு ஆளானார்கள். மறுமை நாளிலும் அல்லாஹ்வின் சாபத்திற்கு ஆளாகுவார்கள் என்று எச்சரிக்கின்றது. ஒரு சமூகத்தின் தலைமை பொறுப்பு தீயவர்கள் வசம் சென்று விட்டால் அச்சமூகம் அழிக்கப்பட உள்ளது என்று பொருள் என்று இன்னுமோரிடத்தில் குறிப்பிடுகின்றது. தாம் ஓர் ஊரை அழிக்க நாடினால் அங்கு சொகுசாக வாழ்வோருக்கு கீழ்ப்படிய அல்லது நிராகரிக்க கட்டளையிடுகிறோம். அவர்கள் அதற்கு மாறு செய்து தீயவற்றை செய்கிறார்கள். அப்போது தண்டனைக்குரிய தீர்ப்பு அவ்வூரின் மீது விதிக்கப்பட்டு விடுகின்றது. பின்பு அதை நாம் அழித்தொழித்து விடுகிறோம். இதற்கான காரணம் வெளிப்படையானதே. சமூக வாழ்வில் மனிதருடைய ஒழுக்க மற்றும் நாகரிக வாழ்வில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் காரணிகளுள் வீரியமிக்கது அரசு ஆகும். அரசமைப்பு தவறானதாக இருக்கும் போதும் அவ்வரசமைப்புக்கு தலைமை தாங்குவோர் தீயவர்களாக மக்கள் சேவை சீரமைப்புப் பணிகளுக்காக பயன்படுத்தாமல் அரசதிகார பலத்தை சீர்குலைவுப் பணிகளிலும் தங்கள் சொந்த அபிலாஷிகளை நிறைவேற்றுவதிலும் செலுத்துபவர்களாக இருந்தால் அந்நிலைமையில் ஏதேனும் நன்மை வலிமை பெறுவதோ ஏதேனும் சீரமைப்பு முயற்சி நடைபெறுவதோ ஒழுக்கச் சிறப்பு வளர்வதோ பரவுவதோ இயலாத ஒன்றாக கஷ்டமான காரியமாக ஆகிவிடும். ஏனென்றால் இயல்பிலேயே அவ்வரசு தீமையானதாக இருப்பதோடு அதன் நிழலில் எல்லா வகையான ஒழுக்கச் சீர்கேடுகளும் வளம் பெறுகின்றன. அனைத்து தீமைகளுக்கும் நீர்ப்பாய்ச்சும் வேலையை அவ்வரசு மேற்கொள்கிறது. இதற்கு நேர்மாற்றமாக ஓர் அரசு நேரிய நியாயபூர்வமான சட்டங்கள் நெறிமுறைகளின் அடிப்படையில் நிறுவப்படும்போது நீதியை நிலைநாட்டுவதே அதன் வாழ்விலக்காக இருக்கும்போது சான்றோர்கள் இரையச்சம் உடையவர்கள் அதன் தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தும்போது தங்களுடைய அதிகார வலிமையை தங்களுடைய சொந்த மனோ இச்சைகளை நிறைவேற்றவோ தங்களுடைய குல இன நாட்டு நலன்களுக்காகவோ பயன்படுத்தாமல் மனிதகுல முன்னேற்றம் வளர்ச்சிக்காகவே அவர்கள் செலவிடும்போது அவ்வரசினுடைய சீரமைப்பு பலத்தினால் அதனோடு நேரடியாக தொடர்புடையவர்கள் மட்டுமே பயன்பெறக்கூடியதாக குறுகிய வட்டத்தில் இல்லாமல் தனிநபர் மற்றும் சமூக வாழ்வின் எல்லா மட்டங்களிலும் எல்லோரும் பயன் பெறுவார்கள். மார்க்கம், சமூகம், பொருளாதாரம், ஒழுக்க அறிவியல், பண்பாடு, நாகரிகம், கல்வி, கலை, சிந்தனை இவ்விதமாக எல்லாத் துறைகளிலும் சீரமைப்புப் பணி தொடர்ந்து நடைபெறும். அத்தோடு தீமையின் கடிவாளம் மட்டுப்படுத்தப்படுவதோடு தீமையை உருவாக்கும் சுனைகள் அனைத்தும் வறண்டு போய்விடும். எனவே தீமைகளையும் சீர்குலைவுகளையும் அழித்தொழிக்க வேண்டுமென்றால் மனித வாழ்வை தீயவற்றிலிருந்து முற்றிலுமாக தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் எல்லா தீமையான அரசுகளையும் அழிக்க வேண்டும். இதுதான் சிறப்பான பலனளிக்கக்கூடிய ஒரே வழிமுறை ஆகும். அவற்றுவிட்டத்தில் நெறிமுறைகளிலும் செயல்முறைகளிலும் நல்லதாகத் திகழ்கின்ற நல்லதையே நேசிக்கின்ற ஒரு நல்லரசை நிறுவ வேண்டும். போருக்கான ஆணை. இறைவன் தன்னுடைய நல்லடியார்களை வாளெடுத்துப் போர் புரியுங்கள் என்று கட்டளையிட்டதற்கான இரண்டாவது முக்கிய உன்னத நோக்கம் இதுவேயாகும்.
முதலாவது நோக்கம் தம்முடைய சொந்த பலம் அழிந்து போய்விடாமல் காத்தல். இரண்டாவது நோக்கம் பாதுகாக்கப்பட்ட அந்த வலிமையை பயன்படுத்தி முழு உலகிலிருந்தும் தீமைகளையும் சீர்குலைவுகளையும் இல்லாதொழித்தல். தீது செய்யும் தீயவர் வசமுள்ள வலிமையை பிடுங்கி நன்மையை பின்தொடர்பவர்களாக அவர்களை மாற்றுவதில் அவமைப்பை பயன்படுத்துதல். இவ்வாண இரத்தின சுருக்கமாக ஓரிரு வாக்கியங்களிலேயே கூறப்பட்டுவிட்டது. வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தடுத்தவற்றை தடுக்கப்பட்டவை என்று கருதாமலும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றாமலும் இருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்துப் போர் புரியுங்கள். அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகி சத்தியத்தின் மேலாதிக்கத்தின் கீழ் தமது கையால் ஜிஸ்யாவரியைச் செலுத்தும் வரை. இவ்வசனத்தில் வேதம் வழங்கப்பட்டவர்களை எதிர்த்துப் போர் புரியுமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஏன் அவர்களை எதிர்த்துப் போர் புரிய வேண்டும்? அவையும் விளக்கப்பட்டுள்ளன. வேதம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் இவர்கள் அல்லாஹ்வின் மீதோ மறுமை நாளின் மீதோ உண்மையிலேயே நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தடை செய்த பொருட்களை விட்டு விலகிக் கொள்ளவில்லை. சத்திய நெறியை தங்களது வாழ்வியல் நெறியாக ஆக்கிக் கொள்ளவில்லை. இவ்வாறு இவர்களுடைய குற்றங்களை முறைப்படுத்தியுள்ளது வீணாக அல்ல. இவற்றை ஆழ்ந்து சிந்தித்துப் பார்த்தால் அவர்களுக்கு எதிராக ஏன் போர் புரிய வேண்டும் என்பது புரிந்து போகும். சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் சரியான நேரிய நல்வழி காட்டும் வேதங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. அவர்களுக்கு ஒரு முழுமையான வாழ்வியல் கொள்கை சட்டத்திட்டம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களோ அதை விட்டுவிட்டார்கள். அதற்கு பதிலாக தங்களுடைய எண்ணங்களையும் மனோச்சிகளையும் அபிலாஷிகளையும் கற்பனைகளையும் கருத்துகளையுமே பின்பற்றினார்கள். தங்களுக்கென தனித்தனி மதங்களையும் தனிப்பட்ட சட்டத்திட்டங்களையும் வகுத்துக் கொண்டார்கள். அவை சத்தியத்திற்கு எதிரானதாகவும் கொள்கை உறுதியை விட்டு பிழந்தும் இருந்தன. இந்த கொள்கை தடுமாற்றத்தின் காரணமாக அவர்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் வழிகிட்டுப் போயின. அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையும் தண்டனையையும் நற்பிரதி பலனையும் அளிக்கும் இறுதித் தீர்ப்பு நாளின் மீதான நம்பிக்கையும் தொலைந்து போனது. இன்னொருபுறம் அவர்களுடைய செயல்களும் சீர்கெட்டுப் போயின. ஹலால் ஹராம் பாகுபாடுகளை இவர்கள் மறந்து போனார்கள். தீமைகளையும் சீர்குலைவையும் பரப்புவதில் முனைந்து நின்றார்கள். இவற்றையெல்லாம் செய்யக்கூடாதென்று அல்லாஹ்வும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறைத்துதர்களும் தடை செய்து இருந்தார்கள். அதன் பின்பு அவர்களிடம் அதே சத்திய நெறியை அவர்கள் தொலைத்துவிட்ட அதே வாழ்வியல் கொள்கையை அல்லாஹ் அனுப்பி வைத்தபோது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். தங்களுடைய பழைய நம்பிக்கைகள், பழைய தவறுகள், பழைய தவறான செயல்களிலேயே தொடர்ந்து இருந்தார்கள். அவர்கள் இதைத் தேர்ந்தெடுத்திருந்தால் மீண்டும் ஒரு வழிகாட்டும் வான்மறையும் நேரிய நல்வழியும் நீதிமிக்க சட்டமுறையும் அவர்கள் பின்பற்றியொழுக கிடைத்திருக்கும். அதனால் அவர்களுடைய சிந்தை கருத்துகளும் செயல்முறைகளும் சீர்பெற்றிருக்கும். தீமைகளும் சீர்குலைவுகளும் அடிச்சுவடுகளே இல்லாமல் ஒழிந்திருக்கும். அப்படி அவர்கள் சத்திய நெறியை ஏற்று நடக்க தயாராக இல்லை என்றிருந்தால் அதன் மேலாதிக்கத்தை ஒப்புக்கொண்டு அதன் தலைமையின் கீழ் தங்கள் தவறான கொள்கை நடைமுறைகளைப் பின்பற்றி வாழக்கூட அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் தங்கள் அசத்திய சட்டங்களைச் செயற்படுத்தி அல்லாஹ்வுடைய பூமியில் சீர்குலைவை பரப்ப ஒருபோதும் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படமாட்டாது. உமர் ரவி கூறுகிறார், அல்லாஹ்வுடைய பொறுப்பும் அவனுடைய தூதருடைய பொறுப்பும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் வசிய உபதேசம் செய்கிறேன். இவ்விதம் திம்மிக்களோடு செய்து கொண்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்களை பாதுகாப்பதற்காக போர் புரிய வேண்டும். அவர்களால் முடியாத அளவுக்கு அவர்கள் மீது வரி விதிக்கப்படக்கூடாது. அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானார் மிக கடுமையாக வலியுறுத்தியுள்ளார்கள். ஒப்பந்தத்தில் உள்ளவரை யாரேனும் கொன்றுவிட்டால் அவன் சொர்க்கத்தின் வாடையைக் கூட நுகரமாட்டான். சொர்க்கத்தின் வாடையையோ 40 ஆண்டுகள் கால தொலைவிலிருந்தும் நுகர முடியும். இவ்வாறு உயிர்களையும் பொருட்களையும் பாதுகாப்பது என்பது ஒப்பந்தத்தையும் உறுதிமொழியையும் பாதுகாப்பதற்குத்தான் என்ற முடிவுக்கெல்லாம் நாம் வந்துவிட முடியாது. ஏனெனில் இக்கட்டளை எல்லா திம்மிகளுக்கும் பொதுவானதாகும். இஸ்லாமிய அரசுடன் அவர்கள் முறையாக ஒப்பந்தம் செய்து கொள்வது என்கிற இந்த வடிவம் தவிர்த்து வேறு வடிவங்களும் திம்மாவுக்கு உள்ளன. இன்னொரு வடிவம் என்னவென்றால், எந்தவித நிபந்தனையும் இன்றி அவர்கள் தங்களை இஸ்லாமிய அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிடும்போது அரசு தானாகவே முன்வந்து அவர்களை திம்மிக்கள் என்று அறிவித்துவிடும். இதை மார்க்க சட்ட அறிஞர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள்.
வாழ்முனையில் ஒரு நாட்டை முஸ்லிம்கள் வென்றுவிட்டால் வெற்றி கொள்ளப்பட்ட மக்களோடு அவர்களுக்கு எந்த ஒப்பந்தமும் ஏற்படாத போதும் முஸ்லிம்களின் தலைவர் அவர்களுக்கான ஜிஸ்யாவை நிர்ணயித்து அவர்களை இறைவனுடைய இறை தூதருடைய பொறுப்பில் ஏற்றுக்கொள்வார். சமயத்தின் மீதான பகைமையின் காரணத்தினால் போர் செய்யப்படுவதில்லை என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. இல்லாவிட்டால் போர்க்களத்தில் முனைத்து நின்று போரிடனவர்களின் உயிர்களையும் பொருட்களையும் கீழ்ப்படிய முன்வந்த பிறகு இந்த அளவு பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டவர்கள் மீது மதத்துவேஷத்தையும் மதவெறியையும் தணித்துக் கொள்வதுதான் எளிதான செயலாயிற்றே. அதுபோன்றே ஜிஸ்யா வசூலிப்பதற்காகத்தான் போர் செய்யப்படுகின்றது என்று கருதுவதும் அறிவுக்குப் பொருந்தாத ஒன்றாகும். ஏனென்றால் சில 1000 தெரும்களை ஆண்டுதோறும் வசூலிப்பதற்காக அவர்களைப் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதும் அவர்களைப் பாதுகாக்க பகைவரை எதிர்கொண்டு நெஞ்சைத் திறந்து கொண்டு நிற்பதும் பைத்தியக்காரத்தனமான செயலாக தென்படலாமே ஒழிய பேராசை கொண்டதொரு செயலாக கருதப்பட்ட வாய்ப்பே இல்லை. யோசித்துப் பார்க்கும்போதே வினோதமாக இல்லையா? ஓர் இறைநிராகரிப்பாளர் ஜிஸ்யாவைச் செலுத்திவிட்டு எந்தவிதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியுடன் தன்னுடைய வியாபாரம் வருமானத்தைப் பார்த்துக் கொண்டிருக்க, தன்னுடைய மனைவி மக்களுடன் வாழ்க்கை வசதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்க, முஸ்லிமோ நாட்டைப் பாதுகாக்கும் கடமையில் தன்னுடைய இன்ப நலன்களை எல்லாம் தியாகம் செய்து தன் உயிரையும் துறக்கத் தயாராக நிற்பதன் அவசியம்தான் என்ன? ஜிஸ்யா வசூலிக்கப்படுவதோடு பாதுகாப்புப் பணிகளிலும் போர்ப்பணிகளிலும் இறை நிராகரிப்பாளர்களை ஏன் ஈடுபடுத்தக்கூடாது? ஜிஸ்யா செலுத்தியவுடன் நீதியையும் நிம்மதியையும் அளிக்கும் எல்லா பொறுப்புகளையும் முஸ்லிம்களே ஏற்றுக்கொள்வதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், தீமைகள் சீர்குலைவுகளிலிருந்து அம்மக்களைப் பாதுகாப்பதும் அமைதியும் நிம்மதியும் கொண்ட வாழ்க்கையை அவர்களுக்கு கிடைக்கச் செய்வதும்தான் இப்போரினுடைய உண்மையான நோக்கம் என்பதே. ஜிஸ்யா என்னும் பேரில் வரி வசூலிப்பது கூட கீழ்ப்படிய கட்டுப்பட்டு வாழ அவர்கள் முன்வந்த பிறகு அவர்களைப் பாதுகாக்கும் பணிகளுக்கு ஆகும் செலவுகளில் அவர்களையும் பங்கு கொள்ளச் செய்வதற்குத்தான். ஜிஸ்யா விளக்கம். ஜிஸ்யா வரியை செலுத்தும் வரை என்பதை விளக்கி அல்லாமா இப்னு தைமிய்யா கூறுவதாவது, அவர்கள் ஒப்பந்த நியதிகளை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்பதற்கான அடையாளம். எல்லா அரசாங்கங்களும் வரி விதிக்கின்றன. வரி செலுத்தி வந்தால் அவ்வரசின் சட்டங்களை விசுவாசமாக பின்பற்றி வருவதாகப் பொருள். வரி செலுத்த மறுத்தால் அவற்றை மறுப்பதாக அர்த்தம். அவ்வாறுதான் ஜிஸ்யா செலுத்த ஒப்புக்கொண்டால் உறுதிமொழி ஒப்பந்தத்தின் மீது நிலைத்திருப்பதாக பொருள். இல்லை என்றால் அதை மீறுவதாக அர்த்தம். எனவேதான் போரிடுந்திறன் படைத்த ஆண்களின் மீது மட்டும்தான் ஜிஸ்யா விதிக்கப்படுகின்றது. பெண்கள், பருவமடையாத சிறார்கள், குழந்தைகள், மனநிலை குன்றியவர்கள், பலவீனமான முதியவர்கள், பார்வையற்றவர்கள், ஊனமுற்றவர்கள் போன்றவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பதாயிவஸ் சனாயிஃப் கூறுவதாவது, போரிடுந்திறன் கொண்டவர்கள் மீதுதான் இறைவன் ஜிஸ்யாவை விதியாக்கியுள்ளான் என்பது வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் என்ற இறைவசனத்திலிருந்து விளங்குகின்றது. இரண்டு தரப்பாரும் போர்த்திறம் பெற்றிருப்பது போரிற்கான நிபந்தனையாகும். எனவே எவர்களிடம் இத்திறன் இல்லையோ அவர்களோடு போர் செய்யவும் கூடாது, ஜிஸ்யா வசூலிக்கவும் கூடாது. அன்யர் என்னும் வார்த்தை இதை மேலும் விரிவாக விளக்கிவிடுகின்றது. எதுன் என்ற சொல் இங்கே கையைக் குறிப்பதில்லை. மாறாக கட்டுப்பாட்டின் கீழ் வருவதை, கீழ்ப்படிந்து வாழ ஒப்புக்கொள்வதை குறிக்கின்றது. எடுத்துக்காட்டாக, தன் கரத்தை ஒப்படைத்தான் என்றால் கட்டப்பட்டான், ஏற்றுக்கொண்டான் என பொருள். எனவே ஜிஸ்ய என்று கூறினால் அவர்கள் கீழ்ப்படிய ஒத்துக்கொண்டு ஜிஸ்யாவை செலுத்துவதாகப் பொருள். மனப்பூர்வமாக விதிக்கப்பட்ட வரிகளை செலுத்திவிட்டு நிம்மதியோடு வாழும் ஆர்வமும் இல்லை என்றால், அவர்கள் மீதான வரிகளை வாழ்முனையில் வசூலிக்க வேண்டியிருந்தால் ஜிஸ்யா வின் உண்மையான நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது. அதாவது நிலையான சட்டப்பூர்வமான அமைப்பே அங்கே ஏற்படாது. ஏனெனில் கீழ்ப்படுகின்ற கட்டுப்படுகின்ற தன்மை இருந்தால் தானே அத்தகையதோர் அமைப்பு உருவாகும். ஒப்பந்த நெறிகளும் பூர்த்தியாகும். செலுத்துவதற்கு இலகுவான அளவிலேதான் ஜிஸ்யா நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதை வசூலிக்கும் வழிமுறைகளும் எளிதானவையாக, இரக்கம் உள்ளவையாக இருந்தாக வேண்டும். சிறையில் அடைப்பது, தண்டனை அளிப்பது போன்ற துன்புறுத்தும் செயல்கள்
அவர்களால் இயலாத அளவுக்கு சுமைகளை சுமத்துவது போன்றவற்றுக்கு அனுமதியே இல்லை. இவற்றைக் கண்டிக்கும் ஏராளமான அறிவிப்புகள் உள்ளன. ஒருமுறை உமர் ரழி அவர்களிடம் ஜிஸ்யா பணம் பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டது. அத்தொகை அசாதாரணமாக தென்படுவதைக் கண்ட உமர் மக்களை அழிவுக்கு ஆளாக்கிவிட்டீர்கள் போலிருக்கின்றதே என்று கூறினார். வசூல் செய்து வந்தவர்கள், இறைவன் மீது ஆணையாக, நாங்கள் எளிமையான முறையில்தான் இவற்றை வசூலித்தோம் என்று கூறினார்கள். உமர் மீண்டும் கேட்டார்கள், கட்டாமலும் உதைக்காமலுமா? ஆம், கட்டாமலும் உதைக்காமலும்தான் என்று அவர்கள் கூறினார்கள். அதன் பின்பே அவற்றை பொதுநிதியில் சேர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார்கள். அலி ரழி அவர்கள் ஒருமுறை ஒரு மனிதரை உப்புரா மாகாணத்துக்கு அதிகாரியாக நியமித்து அனுப்பினார்கள். அப்போது கூறினார்கள், வரிகளை வசூலிப்பதில் அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. தங்களுடைய கழுதைகளை, பசுமாடுகளை அல்லது தங்கள் உடைமைகளை விற்று வரி செலுத்தும் அளவுக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படக்கூடாது. எளிய முறையில் பெருந்தன்மையோடு வசூலிக்கப்பட வேண்டும். பல்சீனத்தைச் சேர்ந்த சிலர் வரி வசூலிப்பதில் கடுமையாக நடந்து கொள்வதைக் கண்ட கீம் இப்னு ஹிசாம் ரழி அவ்வாறு செய்ய தடை விதித்துக் கூறினார்கள். அண்ணலம் பெருமானார் அவர்கள், இவ்வுலகில் மக்களைத் துன்புறுத்தியவர்களை இறைவன் மறுமை நாளில் வேதனைப்படுத்துவான் என்று கூறக் கேட்டுள்ளேன். இவற்றிலிருந்து ஜிஸ்யா என்பது ஒரு தண்டனை அல்ல, அமைதி நிலவும் சட்டப்பூர்வமான அமைப்புக்கு அவர்கள் கட்டுப்படுவதன் அடையாளமே அது என்பதை விளங்கிக் கொண்டோம். உள்ளபூர்வமாக நீதிநெறிகளைப் பேணும் சட்டதிட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். தங்களால் இயன்ற அளவு அரசாங்க செலவினங்களில் பங்கு பெற்று குறைக்க வேண்டும். தாம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வழிவகுக்கின்ற, கொடுமைகளிலிருந்தும் அநீதியில் இருந்தும் தங்களைக் காக்கின்ற, நீதி நேர்மையோடு உரிமைகளை பகிர்ந்து வழங்குகின்ற, வலிமையுடையோர் எளியோரை எரிமிதிக்காமல் தடை செய்கின்ற, ஒடுக்கப்பட்டோர் உயர்ந்தோர் வீட்டு அடிமைகளாக மாறிவிடும் நிலையிலிருந்து பாதுகாக்கின்ற, தீய சக்திகளை ஒழுக்க வரையறைக்குள்ளும் மனித வரையறைக்குள்ளும் ஒடுக்குகின்ற அரசமைப்புக்கு அவர்கள் அளிக்கும் பங்களிப்பே அது. அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகி என்னும் சொற்கள் இக்கருத்தையே இன்னும் அதிகமாய் விளக்குகின்றன. இப்னுல் கையிம் இதை விளக்கிக் கூறுவதாவது: இவ்வசனத்தில் சிறுமை என்பதன் பொருளானது அவர்கள் இறைச்சட்டங்களை மனமுப்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீதிநெறி சாசனத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதாகும். இந்த கீழ்ப்படுதல் கட்டப்படுதலின் அடையாளமாக அவர்கள் அளிக்கும் ஜிஸ்யாதான் ஆகும். குரானின் பல்வேறு வசனங்களில் போரின் நோக்கத்தைப் பற்றியும் அதன் விளைவுகளைப் பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. அவற்றை ஏற்கனவே பார்த்துள்ளோம். அவை சாகிருன் என்பதன் பொருளை விளங்கிக் கொள்வதில் துணை புரிகின்றன. இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய அசத்திய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி தீமைகள் சீர்குலைவுகளை பரப்ப வாய்ப்பில்லாமல் செய்வது, அவர்களால் தீய செயல்களை சுதந்திரமாக செய்ய இயலாமற்போது, இறைச்சட்டங்களின் அடிப்படையிலான நீதி நெறிமிக்க அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு கட்டுப்பட்டு வாழ்வது சிறுமை என்பதன் பொருள் இதுவேயாகும். ஃபித்னா இல்லா தொழியும் வரை நீங்கள் அவர்களோடு தொடர்ந்து போர் புரியுங்கள் என்பதில் ஃபித்னாயை ஒழிப்பதே போரின் நோக்கம் என்பது கூறப்படுகின்றது. போர் தன்னுடைய ஆயுதங்களை கீழே வைக்கும் வரை என்பதில் போர் மற்றும் தீமையின் வலிமை முறியடிக்கப்படுவதே நோக்கம் என்பது கூறப்படுகின்றது. அல்லாஹ் விரைவில் இறை நிராகரிப்பாளர்களின் போர்த்திறனையும் வலிமையையும் முறியடிக்கக்கூடும் என்ற அதே நோக்கம்தான் இங்கும் வெளிப்படுகின்றது. இறை நிராகரிப்பாளர்களின் கூற்று தாழ வேண்டும், அல்லாஹ்வின் கூற்றை மேலோங்க வேண்டும் என்பதிலும் போருடைய இதே விளைவே வெளிப்படுகின்றது. ஆகஸ்து ஃபித்னா தீமை ஒழிந்து போதல், பசாது சீர்குலைவு அழிந்து போதல், அசத்தியத்தைப் பின்பற்றுவோரின் போர் வலிமை சிதறுண்டு போதல், உலகின் அமைதியையும் நிம்மதியையும் குலைக்க முடியாதளவு ஷைத்தானிய தீய சக்திகள் வலிமை குன்றிப் போதல், இறைவனின் படைப்பினங்களின் ஒழுக்க ஆன்மீக முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகளை அவற்றால் போட இயலாமற்போதல், இவ்வாறு இறைநிராகரிப்பாளர்களால் உருவாக்கப்பட்ட மனிதக் கொள்கைகள் கதியிழந்து போதல், அவற்றினிடத்தில் இறைவனால் அருளப்பட்ட நீதிநெறிக் கொள்கை நிலை கொள்ளுதல், மனிதகுலத்தில் நிலவும் எல்லா வகையான ஷைத்தானிய பிரிவினைகளைத் தகர்த்து எறியவும், சத்தியம், அசத்தியம் மற்றும் தீமை, தக்வா என்ற இரு பிரிவுகளை மட்டுமே தக்க வைக்கவும், கொடுங்கோலர்களைத் தவிர மற்றனைத்து மக்களுக்கும் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை அளிக்கவும் அக்கொள்கையால் மட்டுமே முடியும். சிறுமை அடைவதன் பொருள் இதுதான்.
அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகி தங்கள் கைகளால் ஜிஸ்யா வரியை செலுத்தும் வரை என்ற போர் வசனத்தின் முழு பொருளும் இதுதான். போர் என் நோக்கத்திற்காக செய்யப்படுகின்றது என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டோம். இஸ்லாமின் வாழ் தீமையை கொடுங்கோன்மையை வேறறுக்கவே கிளம்புகின்றது. அவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் முஸ்லிம்களா முஸ்லிம் அற்றவர்களா என்றெல்லாம் அது பாகுபடுத்திப் பார்ப்பதில்லை. தீமைகள் சீர்குலைவுகளில் தனது வலிமையை செலவிடுவதை ஒரு சமூகம் நிறுத்தாதவரை அதனோடு போரிடுவதையும் இஸ்லாம் நிறுத்துவதில்லை. ஆனால் எந்த நிமிடம் அது இப்பெருங்குற்றத்தை விட்டும் விலகிவிடுகின்றதோ அந்த நிமிடத்திலிருந்து அதன் பொருளும் உயிரும் ஹராமாகி விடுகின்றன. அவற்றை பாதுகாப்பது இஸ்லாமின் கடமை ஆகிவிடுகின்றது. இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அவர்களுக்கு எல்லா குடியுரிமைகளும் வழங்கப்படுகின்றன. அனுமதிக்கப்பட்ட வழிகளில் அவர்கள் தமது செல்வம், வியாபாரம், வணிகம், தொழில், கல்வி, கலை, பண்பாடு, நாகரிகம் போன்றவற்றை வளர்க்கலாம், வளப்படுத்தலாம். தம்முடைய தனிநபர் வாழ்விலும் சமூக வாழ்விலும் எல்லா துறைகளிலும் மனிதகுல உன்னத முன்னேற்றத்திற்கு இட்டுச் செல்லும் எல்லா வழிவகைகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தலாம். இவ்விஷயத்தில் உலகின் எந்தச் சட்டமும் வழங்காத அளவு இஸ்லாமிய சட்டம்தான் பொறுப்பேற்றுக் கொண்டோருக்கு, திம்மிக்களுக்கு ஏராளமான உரிமைகளை வழங்கியுள்ளது. ஏனெனில் இஸ்லாமிய சட்டத்திற்கும் ஏனைய உலகச் சட்டங்களுக்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு உள்ளது. உலகச் சட்டங்கள் சர்வாதிகாரம், ஏகாதிபத்தியத்தின் நெறிகளில் வளர்க்கப்பட்டவை. அவற்றின்படி வெற்றி கொள்ளப்பட்ட மக்கள் வென்றோரின் சொத்துக்களாக கருதப்படுவர். வெற்றி கொள்ளப்பட்ட மக்களின் எல்லா வகையான வாழ்வாதாரங்களையும் உரித்தாக்கிக் கொள்வதும் பயன்படுத்திக் கொள்வதும் அவர்களுக்கு ஆகுமானதாகிவிடும். அவற்றின் பயன்களைப் பெறாமல் தோல்வியடைந்த சமூகத்தினரை தடுப்பது வென்றோரின் இயல்புரிமை ஆகும். எனவே என்னதான் பெருந்தன்மையோடு கருணா உள்ளத்தோடு அவற்றை நடைமுறைப்படுத்தினாலும் வென்றோரின் நலன்களும் தோற்றோரின் நலன்களும் ஒன்று சேரவே சேராது. பலவீனமானவர்களின் நலன்கள் வலிமையுடையவர்களின் நலன்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுவிடும். நவீனகால மக்களாட்சிக் கொள்கையில் இனச் சிறுபான்மையினருக்கு கொள்கையில் ஆட்சியில் பங்கு அளிக்கப்படுகின்றது. ஆனால் நடைமுறையில் அதிகாரம் என்னவோ பெரும்பான்மையினரிடம்தான் உள்ளது. கொலை செய்யப்படுவதன் மூலமும் குறையாடப்படுவதன் மூலமும் சிறுபான்மையினரின் நலன்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அல்லது அவர்கள் தங்களுடைய தனித்துவ அடையாளங்களை பெரும்பான்மையினரில் தொலைத்துவிடும் அளவுக்கு, கைவிட்டுவிடும் அளவுக்கு பல்வேறு வகைகளிலும் நிர்பந்திக்கப்படுகிறனர். அதற்கு நேர்மாற்றமாக இஸ்லாமிய சட்டம் உயர்ந்த உன்னத இலக்கான மனிதகுல நன்மையையே அடிப்படையாகக் கொண்டு உள்ளது. அதில் வென்றோர் வெற்றி கொள்ளப்பட்டோருக்கு இடையிலான தொடர்பு உண்மையில் பணிசெய்வோர் பணிவிடை பெறுவோர் என்ற ரீதியிலேயே உள்ளது. பலவீனமானவர்களின் நலன்களை வளர்ச்சியுறச் செய்யவும் வளப்படுத்தவுமே அங்கு வலிமையுள்ளவர்களின் நலன்கள் செலவிடப்படுகின்றன. சமூகத்தினுடைய ஆன்மீக, ஒழுக்க, பொருளாதார வாழ்வை வீழ்ச்சிக்குள்ளாக்கும் சக்திகளை ஒழித்து மனிதகுல மேன்மையை நோக்கி சமூகத்தை அழைத்துச் செல்லும் நன்மைகளைப் பரவலாக்கவே அதற்கு ஆட்சியதிகாரம் வழங்கப்படுகின்றது. ஒழுக்க ரீதியிலான வரையறைகளை ஏற்படுத்திய பிறகு இஸ்லாம் தன்னால் வெற்றி கொள்ளப்பட்ட மக்களுக்கு எல்லா வகையான உரிமைகளையும் வழங்கிவிடுகின்றது. அது அவர்களின் வழியில் அவர்களுடைய முன்னேற்றப் பாதையில் எந்தவிதமான குறுக்கீட்டையும் செய்வதில்லை. மாறாக உன்னதமானதோர் உயர் மானிடகுலமாக அது பரிணாமம் பெறுவதில் தன்னால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்கின்றது. இஸ்லாமும் ஏகாதிபத்தியமும் பண்பாடு, நாகரிகம், மனிதகுல முன்னேற்றம், ஒடுக்கப்பட்டோரின் உயர்வு போன்ற காரணங்களுக்காகத்தான் தாம் போர் செய்வதாக இன்று மேற்குலகின் ஏகாதிபத்திய அரசுகள் மார்தட்டிக் கொள்கின்றன. என்னதான் உதடுகளில் தேன்தளவி இனிக்க இனிக்க அவை பேசினாலும் அவற்றின் நடைமுறை செயற்பாடுகள் என்னவோ அவற்றுக்கு நேர் முரணானவையாகத்தான் உள்ளன. எளிய, பலவீனமான சமூகங்களின் உரிமைகளை அவை பறித்துக் கொள்கின்றன. நாகரிகம், பண்பாடு, மனிதகுல வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்குப் பதிலாக மனிதனிடம் உள்ள சிறப்பியல்புகள் ஒவ்வொன்றையும் படிப்படியாக சாகடித்து வருகின்றன. எனவே மக்களுக்கு இஸ்லாமை பற்றியும் சந்தேகம் வருவது இயல்பு. இஸ்லாமும் அலங்கார வாய்ப்பந்தல் போட்டு ஆசை காட்டி செயலில் தீமை, சீர்குலைவென்னும் கந்தல் உடுத்தித்தான் வருமோ என்ற சந்தேகம். மேலே காலனியாதிக்கத்திற்கும்
இஸ்லாமிய ஜிஹாதிற்கும் வெளிப்படையாக ஒப்பீட்டு அளவில் காணப்படும் சில ஒற்றுமைகள் இச்சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துகின்றன. உலகின் சீரமைப்பு பணிக்காக ஜிஹாதை கைக்கொள்வோர் முஸ்லிம்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுவது போலவே, உலகின் பண்பாட்டு மறுமலர்ச்சி நாகரிகம் பரவலாக்கத்தில் ஈடுபடும் உரிமையை தங்கள் இனங்களின் தனிப்பட்ட சொத்தாக மேற்கத்திய காலனியவாதிகள் கருதுகிறார்கள். இதுவரை கூறப்பட்டவற்றை ஆழ்ந்து படித்தாலே இத்தவறான சந்தேகம் தோன்றுவதற்கான வாய்ப்பு குறைந்து போகும். என்றாலுங்கூட சிறு சதவிகித அளவிலாவது வாய்ப்பு இருக்கக்கூடும் என்பதால் அதைக் களைந்துவிட்டு மேலே முன்னேறலாம். அச்சந்தேகத்தை போக்கி அங்கு நம்பிக்கையை நிரப்பிக் கொள்ளலாம்.